ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் எல்லோரும் சூப்பராக இருக்கீங்க, ஹாப்பியாக இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் மாறிட்டே இருக்கீங்க. நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, நான் கஷ்டத்துலலாம் இருக்கல, உங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி அழுதுகிட்டே இருந்தேன், இப்போல்லாம் சூப்பராக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், என் லைஃப்பை நான் ஜாலியாக கொண்டாடிட்டுருக்கிறேன், யாருக்காகவும் வெயிட் பண்ணல, யாருக்காகவும் அழுகலை, யாருக்காகவும் கண்ணீர் விடல, வேஸ்ட்டாக நான் லைஃப்பை தொலைச்சிட்டே இருந்தேன். இப்போ எனக்காக மட்டும்தான் வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு ஜோஷ் உள்ள எல்லா சோல்ஸும் தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கடவுளுக்கு நன்றி சொல்லிவிடுவோம், பிரபஞ்சத்துக்கும் நன்றி சொல்லிவிடுவோம். ஏன்னா இவ்வளோ சீக்கிரத்தில் உங்கள் காயங்களுக்கு மருந்து போட்டது யாருன்னு நினைக்கிறீங்க, இந்த வீடியோவை உங்களை பார்க்க வச்சது யாருன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் தற்செயலாக இந்த வீடியோக்குள்ளே வரல, நீங்கள் இந்த நேரத்தில் டிவைன் டைமிங்கில் ஹீல் ஆகணும், இது உங்களுடைய கஷ்டங்களுக்கு உண்டான எண்டிங் டைமில் தான் நீங்கள் டிவைன் டைமுக்குள்ளே என்டர் ஆகி இந்த மாதிரி என்னோடய வீடியோஸ்குள்ளே நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய ஹீல் ஆகி இப்போது உங்கள் லைஃப்பில் உங்களோட ஓன் காலில் நீங்கள் சூப்பராக நிற்கிறீங்க. அப்போது இப்போ ஏகப்பட்ட பேர் நிறைய பிரச்சனையில் சந்திச்சிட்ருக்கோம் இல்லைங்களா. பிரச்சனையெல்லாம் அப்படியே தூக்கி அலாக்கா வைங்க. இன்றைக்கி ப்ரெசண்ட்டில் நம்மளோட சோல் சொந்தங்கள் எல்லாருமே ப்ரெசண்ட்டில் தான் இருக்க போகிறோம். என்ன கடவுள் கொடுக்குறாங்க, ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி தான் ஒரு குழந்தை எப்பயுமே நேற்று நடந்த விஷயத்தோடு இன்றைக்கி கனெக்ட் பண்ணாது, இன்றைக்கி முழிச்சிச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி பார்க்குற அதே இந்த பொம்மையை என்ன எப்படி பார்க்கும் அப்படின்னா புதுசாக இருக்கும். நேற்றும் இதை விளையாண்டுருக்கும், பட் இன்றைக்கி அதை பார்க்கும்போது புதுசாக அதை விளையாடும். அதே மாதிரி லைஃப்பை நேற்று பார்த்த கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது, இன்றைக்கி நம்ம புதுசாக ஃப்ரெஷ்ஷாக பார்க்கணுங்க. அப்போ தாங்க லைஃப் அழகாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் கடவுள் கொடுத்தது தான் கிஃப்ட்டு. அப்போது பாஸ்ட்டுங்கிறது முடிஞ்சு போச்சு, அது இறந்த காலத்தில் இருக்கிறது. இறந்த காலத்தில் உள்ளதை நிகழ்காலத்துக்கு கொண்டு வர வேண்டாம். நிகழ்காலத்தில் இருக்கிறபடியே நம்ம சென்ஸ் பண்ணிட்டு வாழ்ந்தாலே போதும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு பேரும் அதாவது எல்லாரும் என்ன பண்ணுவோம், மூச்சு காற்று உள்ளே போகுது தெரியுங்களா, இயல்பாக அதுவே தானாக ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கு. அந்த மூச்சு காற்றை உள்ளே இழுக்கும்போது பாசிட்டிவிட்டியான நேர்மறையான எண்ணங்கள் அனைத்தும் எனக்குள்ளே போவதாக ஒரு சின்ன கற்பனை. அதே மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் உங்களை விட்டு வெளியில் போவதாக. இதெல்லாம் டீப் பிரெத் பண்ணிக்கோங்க. ப்ரீத் இன், ப்ரீத் அவுட் அப்படின்னு 3 முறை பண்ணிக்கோங்க. பொறுமையாக நிதானமாக இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ரெகுலராக நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கி பார்க்குறவங்களுக்கு இன்றைக்கி கடவுள் உங்களுக்கு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு பர்ஃபெக்டான ஒரு சூப்பரான மெசேஜ் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி யார் அந்த மெசேஜ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி அழகாக நமக்கு கொடுக்க போகிறது யாருன்னா, ரொம்ப நாளாக சிவாப்பாவை தூக்கி பின்னாடி வச்சுட்டேன், இன்றைக்கி அவர் தான் வரப்போகிறார். ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஆகிருக்கும். நடந்து முடிஞ்ச அத்தனை விதமான விஷயங்களில் எது உண்மை எது பொய் அப்படிங்கிற எல்லா உண்மையும் தெரிஞ்சு அப்படியே நிற்கிறீங்க பார்த்துக்கிட்டே. என்னடா வாழ்க்கை இது, எங்கடா போயிட்டுருக்கோம், நம்ம யாரடா நம்பிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம்லாம் இப்போ தான் நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கு சிவாப்பா இன்றைக்கி பர்ஃபெக்டான சூப்பரான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெசேஜ் நீங்கள் இன்றைக்கி பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்த மாதம், எந்த ஆல்ஃபபெட்டு, எந்த டே நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற சில விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு நபருக்காகத்தான் நீங்கள் இயங்கி கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னா, உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் ஆசைப்பட்ட, நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்ட அவங்கள உங்கள் மனசில் நினச்சிக்கோங்க, ஓகேங்களா. அல்லது எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் பணம் கஷ்டத்தில் பார்க்குறீங்க அப்படின்னா, அப்படியே உங்கள் சுச்சுவேஷனை அப்படியே மைண்டில் போட்டுக்கோங்க, எனக்கு உண்டான தீர்வை கொடுங்க கடவுளே அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு தீர்க்க முடியாத ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் எனக்கு வர வேண்டியது வரல அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதை விஷயத்த நினச்சிக்கோங்க. ஏதோ ஒன்றுங்க, இப்போ நீங்கள் கவலை கொடுக்குற ஒரு விஷயத்த மனசில் நினச்சிக்கோங்க, அதுக்கு உண்டான தீர்வு கடவுள் கொடுக்குறாரா அல்லது கவலை தொடர்ந்துட்டு இருக்குமா அப்படிங்கிற விஷயம்லாம் பார்க்கலாம். கடவுளே, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா. என்னங்க எல்லாம் வெளியே ஓடுது. யாருக்குமே என்ன மந்த்துன்னு சொல்லலாம், என்ன இதுன்னு சொல்லலாம்னா எல்லாம் போய் வெளியே நிற்கிது. அப்போது உங்கள் விஷயம் நடக்குமா அப்படின்னு கேட்டால் திரும்ப கடவுள் என்ன சொல்கிறாரு, செக் அகைன் அப்படின்னு சொல்லலை. இப்போதைக்கு அந்த விஷயம் நடக்காது அப்படின்னு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அப்போ நான் மெதுவாக தான் போட்டேன்,
மனசில் நினச்சிட்டு தான் போட்டேன். இன்றைக்கி கடவுள் என்ன சொல்ல போகிறாங்கன்னு. இன்றைக்கி கடவுள் ஒன்றுமே சொல்லலையாம், சைலண்ட்டாக இருக்காங்க. ஏதோ ஒன்று உங்களுக்கு நல்லது இல்லாத ஒரு விஷயத்த வேணும்னு மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அந்த விஷயம் வந்து கடவுளுக்கு பிடித்தம் இல்லாத ஒரு விஷயமா இருக்குது. அதனால் நோ சொல்லிட்டு இருக்கார். அதனால் நீங்கள் ஆசைப்படுற விஷயத்தின் வந்து ஒரு ஒரு கெடுதலான ஒரு தன்மையை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. கடவுளுக்கு அந்த கெடுதலான தன்மை பிஹைண்ட் த சீன் அந்த ஒரு விஷயம் எவ்வளோ உங்களை கஷ்டப்படுத்துங்கிறது கடவுளுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் அதெல்லாம் யோசிக்காமல் தேவையில்லாத ஒரு விஷயத்த வேணும்னு அடம் பிடிச்சி நிற்கிறீங்க. அதனால் கடவுளுக்கு பிடிக்காம இப்போதைக்கு கடவுள் கொடுக்காம இருக்கார். பட் கடவுளால் நீங்கள் கேட்டிங்கன்னா கொடுக்க முடியும். பட் ஆனால் அது வந்துச்சுன்னா உங்கள் லைஃப்பை சின்னா பின்னமாக சிதைத்து விடும் என்ற கவலையில் கடவுள் உங்களுக்கு கொடுக்க மறுத்துக்கிட்டே நிற்கிறார். சரி, இப்போ அடுத்த எனர்ஜி தான் என்ன வருதுன்னு பார்ப்போம். மொத்தத்தில் இன்றைக்கி ஒன்றும் எந்த ராசியும் ரெசனேட் பண்ணல. அவ்வளவு தீவிரமாக சில பேர் வந்து வேண்டாத நபராக இருக்கலாம், உங்களுக்கு காயம் கொடுத்த நபராக இருக்கலாம். அவங்க தான் வேணும்னு ஒத்த காலில் நீங்கள் நிற்கலாம். அந்த மாதிரியும் இருக்கலாம். அப்போ கடவுள் நிறையா சொல்லி பார்ப்பாங்க, வேணாம் வேணான்னு. பட் ஆனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதெல்லாம் வேணும் வேணும்னு ஒத்த காலில் நிற்கும் போது தான் இங்கே பெயினில் போவோம். இதையாச்சும் ஏதாவது வருதான்னு பார்ப்போம். கடவுளே ஏதாவது ஒரு மெசேஜை சொல்லிவிடுங்க, இல்லைன்னா பார்க்குறவங்க அவ்வளோதான். சரி, ஏதாவது ஒன்று கேட்போம். யாருக்காவது ஒரு மெசேஜாவது சொல்லுவார்ல. போங்க, இதுவும் போங்க. அப்போ வந்து வியாழக்கிழமை ரொம்ப முக்கியமாக இருக்குது, வெள்ளிக்கிழமை ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த 2 டேட்டில் வந்து செய்யுங்க. அடுத்தது வந்து ஸ்கார்பியோ, விருச்சிக ராசி, டாரஸ், ரிஷபராசி, விருகோ, கன்னிராசி, அப்புறம் வந்து 7, 8, 9, 3, 4, 5 இந்த மாதிரி நம்பர் வந்து நம்பர்கள் வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக தெரியுது. புதன்கிழமையும் நல்லா ப்ராமினெண்ட்டாக தெரியுது. சாஜிட்டேரியஸ் அண்ட் மிதுன ராசி, லிப்ரா எனர்ஜி இதுவும் வந்து சூப்பராக தெரியுதுங்க. செப்டம்பர் மாதம் நல்லா தெரியுது, அக்டோபர் மாதம் சூப்பராக தெரியுது. அப்போது மொத்தத்தில் செப்டம்பரும் அக்டோபரும் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக தெரியுது. இது உங்களுடைய பிறந்த மாதமாக கூட இருக்கலாம், அல்லது வந்து திருமணமான ஒரு மாதமாக இருக்கலாம், அல்லது முக்கிய மாதம் நீங்கள் ஏதோ சந்திச்சிருக்கலாம். இன்றைக்கி வந்து ரொம்ப ரெசனேட் ஆகலை அப்படின்னா இது வந்து ஓவராலாக கலெக்டிவ் ரீடிங்க்கு உண்டான ஒரு ரீடிங் தான். கடவுளுக்கே நீங்கள் வேண்டுறது பிடிக்கல. பட் செகண்ட் டைம் வந்து கடவுள் வந்து கொடுக்க தயாராக தான் இருக்கார். பட் அது வந்துச்சுன்னா அதன் விளைவு வந்து நீங்கள் தான் சந்திக்க நேரிடும். அதையும் சொல்லிட்டார். நீ தான் அழுகணும், நீ தான் உட்காந்துட்ருக்கணும். ஏன்னா அதோட கஷ்டமான வீரியத்தன்மை வந்து அதிகமாக இருக்குது அந்த விஷயம் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா. ஆனால் அதுதான் வேணும்னு அடம் பிடிச்சி நிற்கிறீங்க. கடவுளால் கொடுக்கவும் முடியல, கொடுக்க மாட்டேன்னு சொல்லவும் முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கடவுள் நிற்கிறாரு. ஸோ வந்து இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான இந்த கார்டு வந்து இன்றைக்கி நான் வாங்கினேங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் வந்து டிவைன் கிட்ட அங்கே வச்சுட்டேன், இங்கேயும் வச்சுட்டேன். கடவுளே, இன்றைக்கி வந்து நீங்கள் என்ன விஷயம் தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாமா? பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் வந்து சீக்ரெட்டாக ஃபஸ்ட்டு வந்து வச்சுருவோம். அதுக்கப்புறம் எனர்ஜி கார்டு என்ன இப்படி வருது, எனர்ஜி கார்டெலாம் வந்து எடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம இந்த சீக்ரெட் வந்து ரிவீல் பண்ண போகிறோம். ஓகேங்களா? எனர்ஜி ஹீலிங் வந்து போயிட்டுருக்குங்க. நான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கேங்க. என்னால் இந்த கஷ்டத்தில் இருந்து வெளிவர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறேன். இரவுகள் தூங்கவில்லை. என் வீட்டில் சந்தோஷம் நிலைக்கவில்லை. ஒரே சிந்தனை எனக்குள் ஆட்படுத்தி கொண்டே இருக்கிறது. எனக்கு நிலையான பணவரவு இல்லை. பணம் வந்தாலும் அது விரய செலவுகளாக சென்று கொண்டிருக்கிறது. என்னை சுற்றிலும் இருக்கும் நபர் அத்தனை பேரும் எனக்கு ஈவில் மேஜிக், பிளாக் மேஜிக், ஸ்பெல் மேஜிக் வச்ச மாதிரி, சூனியம் பிடிச்ச மாதிரி எந்த ஒரு விஷயமும் தொட்டால் நான் தொட்டேன்னு சொன்னீங்கன்னா அது வந்து தொலங்க மாட்டேங்குது, நான் எந்த விஷயம் பண்ணாலும் விளங்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு நெகட்டிவ் ஃபேஸ்க்குள்ளே ஒரு பெசிமிஸ்டான ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் உள்ள பர்சனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் உங்களுடைய அந்த ஒரு எனர்ஜி மேலே படிஞ்சிருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் ஆராலாம் அதை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கான பாசிட்டிவான ஒரு மேக்னெட்டிக் காராக உங்களுக்குள்ளே க்ரியேட் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த எனர்ஜி, இன்னர் சைல்டு இது எல்லாத்தையும் சரி பண்ணி கொண்டு வரும்போது தான் அதோட பாசிட்டிவ் ரிசல்ட் உங்களுக்கு வெளியில் அவுட்கமாக கிடைக்குங்க. இந்த விஷயம் கொண்டு வரதுக்கு தான் 48 நாள் எனர்ஜி ஹீலிங் பிரம்ம முகூர்த்த வேலையில் கொடுக்கப்படுதுங்க. தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் இருக்கணுங்கிற அவசியம் ஒன்றும் இல்லை. தேவைப்படுறவங்க எனக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும், என் பிள்ளைங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னா இந்த ராஜவசிய குங்குமம் இருக்குங்க. இது வந்து சர்வ ராஜவசியம். எல்லாத்தையும்
வசியம் பண்ணும், எதிரிகளை வசியம் பண்ணும். நம்மக்கிட்ட எதுவுமே பண்ண முடியாது. நம்மக்கிட்ட அவங்களோட பேட்சாக பழிக்காது. இதை வந்து நான் என்ன சொன்னேன், நெத்தியில் புருவமத்தியில் வச்சுக்கலாம், நெஞ்சுக்குழியில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். பரீட்சை எழுதுகிற பிள்ளைங்க கை மேலே வச்சுக்கலாம்னு சொன்னேன். இதை வந்து வாங்கின உடனே நீங்கள் சாமிக்கிட்ட வச்சு பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து என்ன பண்ணுங்கள், நிலப்படியில் மஞ்சள் தடவிட்டு அதில் வந்து இந்த பொட்டை வச்சுட்டு வாங்க. ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகளாக இருக்கட்டும், அந்த ஒரு ஈவல் மேஜிக், ஸ்பெல் மேஜிக் அதெல்லாம் வாசலோடைய அப்படியே கடந்து போயிடணும், வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. அந்த மாதிரி கந்திருஷ்டி இல்லாமல் ஏவல், பில்லி, சூனியம், நிறைய பேர் மாந்திரிக வேலை பண்ணி உங்களை பிரிக்கிறதுக்கு உண்டான, உங்கள் இருவரையும் பிரிப்பதற்கு உண்டான வேலைகள்லாம் செஞ்சாங்கன்னா அதெல்லாம் இது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா வாசல்லே வந்து இது காவல் காத்துட்ருக்கோம், உங்களுக்கும் ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும், நீங்கள் ஆசைப்பட்ட விஷயமும் உங்கள் கைக்கு வந்து சேரும். அப்போது தொழில் வசியமும் இருக்குது, நீங்கள் நினச்சி காரியம் ஆசைப்பட்டு அது நடக்கணும்னு நீங்கள் போகிற விஷயம் எல்லாத்துலேயுமே ஜெயம் கிடைக்குங்க. மொத்தத்தில் இது பவர்ஃபுல்லான ஒரு ராஜவசிய குங்குமம். இது நிறைய பேருக்கு வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். ஃபாரினுக்கெலாம் வந்து இது நிறைய வந்து போயிட்டுருக்குங்க, எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். தேவையானவங்க வாங்கி வச்சுக்கோங்க. இதை வாங்கி நீங்கள் மனசார வைக்கும்போது என்ன பண்ணணும், கடவுளே எனக்கு இந்த விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு நன்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கடவுள்கிட்ட தெரிவிச்சுட்டு வைக்கணும். ஒவ்வொரு முறையும் இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சமாக இந்த பாக்ஸ்லேருந்து எடுத்து கையில் அப்படி போட்டு இங்கே வச்சுட்டு தண்ணி கலந்தும் வைக்கலாம், தண்ணி கலக்காமலும் வைக்கலாம். நிறைய பேர் நான் எப்படிங்க குங்குமத்தை போய் தண்ணி கலந்து வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்போது சில பேருக்கு நெத்தியில் ஒட்டுங்க, சில பேருக்கு காற்றடிச்சா அந்த குங்குமம் வந்து அப்படியே பறந்து போயிடும். அதனால வந்து கொஞ்சம் இப்போ ஆடி மாதங்கிறதுனால சொன்னேன், இதில் வந்து கையில் போட்டுட்டும் நீங்கள் வைக்கலாம், அப்படியே எடுத்தும் வைக்கலாம். ஆனால் இந்த 2 விரல் வந்து தொட்டு தான் நீங்கள் வைக்கணும். ஓகேங்களா? அப்போ செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வாசலுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருங்க, கல்லுப்பு போட்டு வீட்டை தொடச்சி விட்டுருங்க. அப்போ சூப்பரான ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது. இது வந்து சீக்ரெட்டான வந்து ஒரு ஏஞ்சல் மெசேஜ். இது என்னென்னு பார்க்கலாம். இது சீக்ரெட்டான ஏஞ்சல் மெசேஜ் அப்படின்னா ரொமான்டிக் ஏஞ்சல் மெசேஜ்னு சொல்லலாம். அது ஏஞ்சல் மெசேஜ், அது அவங்க இது வந்து ரொமான்டிக்கான ஏஞ்சல் மெசேஜ். உங்களுக்கு என்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். இது ஃபஸ்ட்டு என்ன விஷயம் வந்து சொல்ல போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இது சீக்ரெட்டு தான். இதை டக்குன்னெலாம் ரிவீல் பண்ண மாட்டேன். இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் கூட நான் பார்க்கல. இன்றைக்கி தான் வந்துச்சு, சாமிகிட்ட வச்சு ப்ரேயர் பண்ணிட்டு கொண்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு நீங்கள் தான் பார்க்க போகிறீங்கன்னு நினைக்கிறேன். 5 மெசேஜ் இங்கே வச்சுருவோம். ஏன்னா இது புதுசாக இருக்குது, அதனால் எப்படி இருக்கோ எனக்கு தெரியாது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சொல்லும்போது 1221 அப்போ வந்து மிரர் நம்பர். அப்போது இந்த கார்டு வந்து உங்கள் மனசில் இருக்கிற விஷயத்த கண்டிப்பாக மிரர் பண்ணணுன்னு தான் எனக்கு தோணுது. இப்போதைக்கு நம்ம ஃபஸ்ட்டு பிஃபோர் ஸ்டோரி வந்து போயிடலாம். பிஃபோர் ஸ்டோரி உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேருக்கு ஒவ்வொரு விதமாக வந்து நடந்துகிட்ருக்கு. ஒவ்வொரு நாளும் விதவிதமான கதைகள் வந்து சொல்லிகிட்ருக்கேன் இல்லைங்க, இதில் வர கதையை நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து என்ன கதை வந்து உங்கள்கிட்ட நிலவிட்டுருக்கு, அதுக்குண்டான தீர்வுகள் என்ன, உண்மையிலே அந்த கதையெல்லாம் உங்கள்கிட்ட நிலவிருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். என்னோட இன்னொரு சேனல் வந்துங்க, யுனிவர்சல் வாய்ஸ் 369. இன்னர் சைல்டு ஊன்ஸுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. எல்லாருக்குமே உள்ள இன்னர் சைல்டு ஊன்ஸு காயப்பட்டிருக்கும். அதனால தான் நம்ம வாழ்க்கையில் தொடர்ச்சியாக வந்து அடி வாங்கிட்டே இருப்போம். அந்த இன்னர் சைல்டை எப்படி வந்து ஹீல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் வீடியோ பண்ணி நான் அந்த சேனலில் போட்டிருக்கேங்க. தயவு செஞ்சு அதை போய் பாருங்கள். தினமும் காலையில் எந்திரிக்கும் போதும் அதை காதில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கேட்டுட்டு, ஒரு 15 நிமிஷங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு வாங்க. அதுக்கப்புறம் வந்து நைட்டு படுக்க போகும்போதும் ஆல்ஃபா ஸ்டேட்டில் உறங்க போகிற அந்த நேரத்தில் கேட்டுட்டும் படுத்து தூங்கிடுங்க. அதுக்கப்புறம் இது பண்ண என்ன ஆகுது, ஆள் மனசில் நீங்கள் வந்து நிராகரித்த உங்களுடைய அந்த இன்னர் சைல்டை நீங்கள் சமாதானப்படுத்தி அதன் புண்களை ஆற்றிவிட்டு நான் இருக்கிறேன் என்ற தைரியத்தை நீங்கள் கொடுக்குற ஒரு விஷயங்க. இது பெரிய வேலை செய்யும். நீங்கள் என்னவோ நினைக்கிறீங்க, அவங்க என்னவோ போய் வீடியோ பார்க்க சொல்கிறாங்க அப்படின்னு. நான் இது வரைக்கும் உங்களுக்கு நான் அந்த வீடியோவை போய் பாருங்கள், இந்த வீடியோவை போய் பாருங்கள், என் சேனலில் பாருங்கள் அப்படிலாம் நான் சொன்னதே கிடையாது. ஆனால் உங்கள் வாழ்க்கையை மாறப்போகக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா அந்த வீடியோ தான். வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கூட நான் உங்களுக்கு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன், பாருங்கள். தயவு செஞ்சு எல்லாரும் காலையிலும் இரவிலும் இந்த வீடியோவை பார்த்துட்டு கேட்டுட்டு நீங்கள் வந்து உங்களுடைய இன்னர் சைல்டு ஊன்ஸ்லாம் ஹீல் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒருத்தங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அம்மா தாயே பராசக்தியே முதல்ல இந்த வீடியோ நான் கேட்குறேன், இந்த வீடியோ கேட்குறதுக்கு தான் நான் வந்து உன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனான்னு எனக்கு தெரியல, ஆனால் நானே இதை கேட்டுட்டு கண்ணிலேருந்து எனக்கு தண்ணி வந்துடுச்சுன்னாங்க. அந்த சேனல் இப்போ தான் கொஞ்சம் ரீச் ஆகிறதுனால அந்த வீடியோ வந்து கொஞ்சமாக ரீச் ஆகிருக்கு. எப்பயுமே நல்ல விஷயம் சொல்லும்போது ரீச்சே ஆகாது, அதுதான் நடக்கும். நடந்த விஷயத்தையே நம்ம வந்து சொல்லும்போது தான் இங்கே எல்லாத்துக்குமே தம்பட்டை அடிக்கிறவங்களுக்கு தாங்க இங்கே மதிப்பு மரியாதையெல்லாம். உண்மையை சொன்னால் யாரும் கதையெல்லாம் கேட்க மாட்டாங்க, சொல்கிறதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அப்போது
இன்றைக்கி என்ன கதை வந்து நிச்சயமாக கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். எல்லாரும் போய் பாருங்கள். டெய்லியும் அதை வந்து காலையிலையும் நைட்டும் வந்து போட்டு கேட்டே வாங்க. லைஃப் வேறு லெவல் சேஞ்சஸ் கொண்டு வரும். மெடிடேஷன் பண்ணதுக்கு ஈக்குவலாக இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் இருக்கும். நிறைய சேஞ்சஸ் கண்டிப்பாக கொண்டு வரும். வா ட்வின் ஃப்ளேம்ஸா நீங்கள் பார்க்குற? நீங்கள் ட்வின் ஃப்ளேம்ஸா? ட்வின் ஃப்ளேம்ஸ் தான். ஆனால் வந்து என்னான்னு தெரியல, ஒரு செப்பரேஷனில் நிற்கிது. ட்வின் ஃப்ளேம்ஸ்னு ஒருத்தங்களுக்கு தெரியுது, இன்னொருத்தங்களுக்கு தெரியவில்லை. உங்கள் அருமை புரியாமல் உங்களை கலட்டி விட்டுட்டு ஓடிட்டாங்க. பட் வந்து நீங்கள் இங்கே அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறீர்கள். உங்களுக்கு எந்த விதமான கவலை முன்ன மாதிரி இல்லை. முன்ன வெளியில் வர்றதுக்கு முன்னெல்லாம் வந்து பழி வாங்குற எண்ணத்தோடு இருந்தீங்க. எனக்கு எப்படி அவங்க இப்படி பண்ணலாம், கடவுளே எனக்கு அவங்களுக்கு வந்து எனக்கு எவ்வளோ வலிச்சிருக்கோம் அவங்களுக்கும் அதே மாதிரி வலிக்கணும், அப்போ செஞ்ச தப்பை உணரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி நிறைய பேர் வந்து இருக்கீங்க. அது வந்து என்ன குழந்தை மாதிரி எனக்கு வலிக்குது இல்லை, அப்போது அவனையும் போய் அடிக்கணும், அப்போ அவனுக்கும் வலிக்கணும் அப்படிங்கிற மாதிரி குழந்தை சொல்லும் தெரியுங்களா. என்னை அடிச்சுட்டு போயிட்டான், பதிலுக்கு நான் அவனை அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போது எனக்கு எவ்வளோ வலிக்குது, ஆனால் வந்து பதிலுக்கு நான் அவனுக்கும் வலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. ஆனால் வந்து இப்போதைக்கு வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு செப்ரேஷன் ஸ்டேஜில் தான் நிற்கலாம். ரெண்டு பேருமே வந்து பேசிக்காத ஒரு எதுவுமே வந்து இடையில இல்லாத ஒரு விஷயம் தான் வந்து உங்களுக்குள்ளே போயிட்டுருக்கு. ஒரு சைலன்ஸ் நிலவிட்டுருக்கு, ஒரு லாங் டேர்மாக டிஸ்டன்ஸில் போயிட்டுருக்கு. அப்போது நீங்கள் ஒருத்தங்க வந்து இதில் சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒருத்தங்க உங்களை விட்டு போயிட்டாங்க. அப்போது அன்ரெக்வெட்டட் லவ்னே சொல்லலாம். அன்ரெக்வெட்டட் லவ் அப்படின்னா என்ன தெரியுங்களா? ஒருத்தர் கொடுத்துட்டே இருப்பாங்க, இன்னொருத்தர் வந்து திருப்பி கொடுக்க மாட்டாங்க, பட் அலட்சியம் செய்கிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போது ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அதில் என்ன முக்கியம் அப்படின்னா, காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட நம்ம அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை, மதிப்பு, டைமு, நம்ம சொல்கிறத அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்குற ஒரு விஷயம்தான் இங்கே பெரிய விஷயமே. மற்றபடி லவ் பண்ணுறதுக்கு அங்கே கூட்டிகிட்டு போய் பேசுகிறது, இங்கே கூட்டிகிட்டு போய் பேசுகிறது, காதல் வசனம் பேசுகிறது, இதெல்லாம் முக்கியம் கிடையாது. நான் இருக்கேன், அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு அவங்க பேசுகிறத கேட்குறதுக்கும் அவங்களுக்கான டைம் கொடுக்கறதுக்கும் அவங்களுக்கான மரியாதை கொடுக்கறது தான் உண்மையான காதல். பட் ஆனால் இங்கே வந்து டைமும் இல்லை, மரியாதையும் இல்லை, ஸ்பேஸும் இல்லை, உங்களை வேல்யூவும் பண்ணலை. அப்போது இந்த ஒரு விஷயம் வந்து செப்பரேஷனுக்குள்ளே போயிருக்கு. பட் ஆனால் ஒருத்தங்களுக்கு வந்து உங்களால் வந்து பிரிய முடியல. ஏன்னா நீங்கள் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு உங்களோட உள் மனசு சொல்லிகிட்டே இருக்குது. ஸோ வந்து உங்களால் வந்து வெளிப்படையாக சில விஷயங்களை உங்களோட பார்ட்னர்கிட்ட இப்போதைக்கு வெளிப்படையாக சொல்ல முடியாத சுச்சுவேஷன். ஏன்னா அவங்க செப்பரேஷனில் இருக்காங்க, உங்களை புரிஞ்சிக்கல, அவங்க பிளாக் பண்ணிட்டு போயிருக்கலாம். நிறைய விஷயம் உங்களை தாண்டி அவங்களுக்கு முக்கியத்துவமாக இருக்கலாம். அன்றைக்கி நீங்கள் தான் முக்கியம், நீங்கள் தான் உலகம்னு உங்களை சுற்றி சுற்றி வந்த அதே நபர் இன்னைக்கு என்னன்னு தெரியல, காரணமே இல்லாமல் உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகும்போது என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் உங்களை வந்து அவங்களோட பிரிவு வந்து உங்களால் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து உங்களோட மிரர் இமோஷன்ஸ். அப்போது உங்களோட பாதி கட்டாயி வெளியில் போனால் உங்களால் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் இல்லைங்களா? அதனால தான் நிறைய விஷயங்கள் உங்களை வந்து தாக்கிட்டே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களோட சோலோட ரிஃப்ளெக்ஷன், அதர் ஹாஃபாவோட ரிஃப்ளெக்ஷனுங்கிறது உங்களுக்கு தெரிய வந்து ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்குள்ளெல்லாம் வந்து அவங்கள வந்து மறக்கணும் அப்படின்னு நினச்சா கூட உங்களால் மறக்க முடியாது. எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டங்களை கொடுத்துருந்தாலும் அவங்களெல்லாம் கூட ஈஸியாக மறந்துருப்பீங்க உங்கள் லைஃப்பில். பட் இவங்கள உங்களால் மறக்கவும் முடியாது, ஆரம்ப காலகட்டத்தில் மன்னிக்கவும் முடியாது. அப்படி தான் இருக்கும். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் வந்து என்ன பண்ணுறாரு கடவுள், ஒரு வசந்த காலத்தை ஏற்படுத்துகிறார். மிக மிக சோகமான ஒரு சுச்சுவேஷனில், ஏமாற்றப்பட்டு கைவிடப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் ரொம்ப கவலைப்பட்டு அழுதுட்டு இருந்த உங்கள் வாழ்க்கையில் கடவுள் தான் வசந்த காலமாக ஒரு மலர்கள் பூத்து குலுங்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையிலும் சந்தோஷம் ஏற்படக்கூடிய நிறைய விஷயங்களை உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் உருவாக்கியிருக்கிறது யார் அப்படின்னா கடவுள் தான். கடவுள் தான் உங்களை கையை பிடிச்சி நிறைய விஷயங்களை அப்படியே தாண்டி வா, இது இப்படி தான் இருக்கும் இந்த உலகம், இந்த உலகத்தில் எல்லாரும் ஏமாற்றுக்காரர்கள் தான் இருப்பாங்க, எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு
மனிதர்கள் இங்கே வந்து இது மாய உலகத்தில் மாற்றிட்டே இருப்பாங்க. நீ ஒழுங்காக இருக்க அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் அதே கண்ணோட்டத்தில் பார்க்க முடியாது. அன்பு கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் நம்ம வந்து கடவுளோட பேச்சை கேட்டு போனதுனால கண்டிப்பாக நமக்கு கடவுள் அழகான ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. இப்போ வந்து என்னென்னா, அந்த ஒரு சர்ப்ரைசிங்காக நீங்கள் நினச்சி ஆசைப்பட்ட ஒரு விஷயம் கைக்கு வரணும்னு நினச்ச விஷயம் வந்து உங்கள் கைக்கு கண்டிப்பாக வரும். அது வந்து உங்கள் நபராக கூட இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச விஷயமா கூட இருக்கலாம், நீங்கள் ஆசைப்படுற அந்த பணமாக கூட இருக்கலாம், அபண்டன்ஸாக கூட இருக்கலாம். அது ஏதோ ஒரு கிஃப்ட்டு. நீங்கள் கடவுள் பேச்சை கேட்டு உங்களை மாற்றிக்கிட்டு நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்காக வாழ ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போ தான் வாழவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. யாருக்காக? உங்களுக்காக. இது வரைக்கும் யார் யாருக்கோ உங்கள் லைஃப்பை பணயம் வச்சு வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போ உங்களுக்காக வாழ ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களுக்காக கெரியர் வந்து சரி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. யார் இருந்தாலும் இல்லைனாலும் என் வாழ்க்கை இருக்குது. எல்லாரும் வந்து இப்படி ஏமாற்றிட்டு போகிறாங்களே, கடவுளே எனக்கு நான் மட்டும் போதும், நீ மட்டும் போதும் அப்படின்னு கடைசி சரண்டரன்ஸுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கடவுள் சூப்பராக ஒரு கிஃப்டாக நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம், இது வரைக்கும் தேடி உங்கள் கைக்கு கிடைக்காத அந்த பொக்கிஷம் உங்கள் கைக்கு கிடைக்க வைப்பார். அது நபராக இருந்தாலும் வரலாம், பொருளாக இருந்தாலும் வரலாம், வேலையாக இருந்தாலும் வரலாம். நீங்கள் ஆசைப்பட்டது உங்கள் கைக்கு வருது. ஜட்ஜ்மெண்ட்டாக இருந்தாலும் வரலாம். அப்போது ரொம்ப நல்லா இருக்குது. அப்போல்லாம் வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க. அப்போ வந்து செப்பரேஷன்லேயே இருந்தது. அதுக்கப்புறம் செப்பரேஷனுக்கு அப்புறம் ஒரு ஆன் அண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் போணுச்சு. உங்களால் உணர முடிஞ்சு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வந்ததுக்கப்புறம் இது ட்வின் ஃப்ளேம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள் உங்களுக்கு முதன் முறையாக டிவைன் ஃபெமினைன், டிவைன் மாஸ்குலைன், ஒரு சில பேர் டிவைன் மாஸ்குலைன், ஆனால் மோஸ்ட்லி டிவைன் ஃபெமினைனுக்கு தான் இந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வரும். ஸோ வந்து உங்கள் வாழ்க்கையை வசந்த காலமாக இந்த கஷ்டத்துலேருந்து உங்களை காப்பாற்றணும்னு கடவுள் நினச்சிட்டாரு. கடவுள் வந்து செய்ய நினச்சதை யாராலையும் பறிக்க முடியாது. ஸோ உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக மாறிட்டே இருக்குது. நீங்களும் சந்தோஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட இன்னர் சைல்டு ஓன்ஸ்லாம் நீங்கள் ஹீல் பண்ண கடவுளுக்கு உங்களுக்கு கிஃப்டாக நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்து ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த, உங்களுடைய கனவான ஒரு விஷயத்த அவர் உங்கள் கைக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த கதையில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, செப்பரேஷன் போயிருப்பீங்க, ஒரு உங்களை ஏமாற்றிட்டு போயிருக்கலாம், ஒரு அதுக்கப்புறம் உங்களுக்கு உணர முடிஞ்சிச்சு ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷன். அதனால் உங்களால் வந்து அது ஒரு மிரர் சோல்ங்கிறதுனால உங்களால் மறக்க நினைக்கணும் நிறைய விஷயங்கள், நிறைய இன்னர் ஒர்க்லாம் பண்ணுவீங்க. ஏதோ கிளாஸ்லாம் ஜாயின் பண்ணுவீங்க, ஏதோ ஒரு விஷயம் பழக்கம்லாம் புதுசாக வந்து ஆரம்பித்து உங்களோட இன்னர் ஒர்க்கை வந்து சரி பண்ணால் மட்டும்தான் இந்த விஷயம் வந்து ஒர்க் அவுட் ஆகும், சரியாகும் அப்படிங்கிற கரெக்டான ஒரு லெசன் படித்து அதுக்கு தகுந்த நபர்களை வந்து சந்தித்து நீங்கள் வந்து கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு இருப்பீங்க. இப்போ வந்து எல்லாமே சூப்பராக கொஞ்சம் கொஞ்சமாக இன்னர் சைல்டு woundsலாம் கிளியர் ஆக கடவுளே உங்களுக்கு வந்து சூப்பரான பிஸ்னஸ் கேரியர்லேயும் ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் எது கொடுத்தா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு தெரிஞ்சு அதையும் உங்கள் கையில் கொடுக்குறாங்க. செம்மையாக இருக்குல்ல உங்கள் கதை. இன்றைக்கி வந்து எப்படி இருந்தது எனக்கு தெரியல. பட் வந்து நம்ம இந்த வந்து ஒரு புதுசாக இருக்கக்கூடிய அந்த ரொமான்டிக் கார்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்பயும் எடுக்கக்கூடிய இந்த இந்த அழகான எனர்ஜி கார்டு எடுத்துலாம். ஓம் நமச்சிவாயா. சிவாப்பா. அடிக்கடி ஓம் நமச்சிவாய் சொல்லுங்கள், ஓம் முருகா சொல்லுங்கள், ஓம் சரவணபவா சொல்லுங்கள். சொல்ல 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 லைஃப் சேஞ்ச் ஆகும். ஏன்னா இந்த பேர்களெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, ஒரு நல்ல காலம் வரும்போது தான் வந்து கடவுளோட பேரை அதிகமாக நம்ம சொல்லுவோம். ஒரு கெட்ட காலத்தில் இருக்கிறப்போ நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, கடவுளே கும்பிடக்கூடாதுடா, கடவுள் தான்டா கஷ்டத்தை கொடுக்குறான்னு ஒரு அறியாமையில் போய், ஒரு இக்னோரன்ஸ் ஸ்டேஜில் போய் நம்ம மாட்டுவோம். ஆனால் ஒரு அதுலேருந்து கடவுள் வந்து என்ன பண்ணுவார், நீ கடவுளை நீ நினச்சி நீ அப்படியே வெளியில் வந்துரு அப்படிங்கிற ஒரு கரெக்டான ஒரு விஷயத்த கடவுள் தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்க்க வேண்டியவங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்ன, பார்க்குற கலெக்டிவ் அத்தனை பேருக்கும் ஒட்டுமொத்தமான ரீடிங் இது. அதனால் இதில் 1-2 ரெசனேட் ஆகும். இது எல்லாமே உங்களுக்கானதுன்னு எடுத்துக்கிட்டு கஷ்டப்பட தேவையில்லை. செப்பரேட்டான ப்ரைவேட்டான உங்களுக்கான அழகான டிவைன் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா ப்ரைவேட் ரீடிங், பர்சனல் ரீடிங் நீங்கள் வந்து ஸ்லாட் புக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கே பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அதாங்க சொன்னேன் இல்லைங்களா, ஏதோ ஒரு வந்து நம்பிக்கை துரோகம் கண்டிப்பாக நடந்திருக்கு. அதனால தான் வந்து நீங்கள் ரிவெஞ்ச் எடுக்கிறீங்க. நீங்கள் ஏன் ரிவெஞ்ச் எடுக்க போகிறீங்க? நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு பர்சன்லாம் கிடையாது. எல்லாருக்கும் அன்பை கொடுத்து ஏமாந்து போகிற ஏமாளி தான் நீங்கள். அப்போது இன்னசென்ட்டான ஒரு நேச்சர், நீங்கள் எம்பத்தட்டிக்கலான பர்சன். ஆனால் வந்து நீங்கள் ஏன் ரிவெஞ்ச் எடுக்கிறீங்கன்னா, உங்களால் வந்து இந்த பர்சன் இப்படி பண்ணுவாங்க, உங்கள் வாழ்க்கையை விட்டு போவாங்க, உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்கன்னு நீங்கள் கனவுல கூட நீங்கள் நினச்சி பார்க்கலங்க. இந்த மாதிரி ஒரு சீன் வரும், என் பர்சன் என்னை விட்டுட்டு போவான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு சூழலில் வந்ததுனால தான் நீங்கள் வந்து ஒரு டிவைன் ஃபெமினைன் தான். அந்த நேரத்தில் யாருக்குமே அப்படி தாங்க இருக்கும். எனக்கு கிடைச்ச இந்த பெயினை வந்து அவங்களும் அனுபவிக்கணும். நான் உண்மையாக நேசித்தேன் இல்லையா, எனக்கு இவ்வளோ ஒரு பெயின் கொடுத்துட்டு போனாங்க இல்லையா, அப்போ அவங்களுக்கும்
அதே பெயினை அனுபவிக்கணும். அவங்க உண்மையாக லவ் பண்ணாமல் என்னை வந்து ஏமாற்றிட்டு போன அவங்களுக்கு கண்டிப்பாக கடவுள் தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தில் தான் ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க. அப்போது வந்து ஏதோ ஒன்று பெருசாக வச்சு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்கே வந்து பர்ஃபெக்டாக சொல்லணும். ஏன்னா அப்படி ஒரு நபரை இவங்க லைஃப்பில் சந்திச்சே இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு பாசம் கொடுத்துட்டு, அப்படி ஒரு உண்மையாக இருந்துட்டு, நீ தான் உலகம், நீ தான் உயிர்னு எல்லா விதமான ஒரு அன்பான வார்த்தைகளெல்லாம் சொல்லிட்டு நடுவில் பாதியில் வந்து கல்லட்டி விட்டுட்டு போனால் அது எப்படி இருக்கும்? கல்லட்டி விட்டுட்டு இன்னொரு விஷயந்தான் முக்கியம், நீ முக்கியமே இல்லை தூக்கி போட்டுட்டு அதை எப்படி உதாசீனப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் உங்கள் மனசுக்குள்ளே. இப்படியெல்லாம் கூட மனுஷங்க இருப்பாங்களா? நம்மளால் முடியலையே, நம்மளால் ஒருத்தங்களை கூட ஏமாற்ற முடியலையே, ஆனால் இவங்க ஈஸியாக மூவ் ஆன் பண்ணிட்டு போகிறாங்க. ஈஸியாக அப்படியே ஜம்பிங் மங்கி மாதிரி ஃப்ளை பண்ணி ஒன்று மாற்றி ஒன்றுன்னு போயிட்டே இருக்காங்களே. இவங்களாம் உண்மையிலே மனுஷ ஜென்மங்க தானா? இது ஏன் என் வாழ்க்கைக்குள்ளே வந்துச்சு? இது எதுக்கு வந்துச்சு? ஏன் நான் இந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு ஒரு புறம்போக்கான ஒரு விஷயத்த நான் ஏன் போய் என் லைஃபுக்குள்ளே கொண்டு வரேன்? இல்லை கடவுள் ஏன் என் லைஃபுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பர்சனை வந்து அலோவ் பண்ணுறாங்க? இப்படி தேவையில்லாத கேள்விகள்லாம் நமக்குள்ளே நிறையா இருக்கும். ஏன்னா இது வந்து கேடுகெட்ட ஒரு பர்சன் தான். ரொம்ப வச்சு செஞ்சுருக்கு, நம்ப வச்சு நல்லா ஏமாற்றிருக்கு. அந்த நம்பிக்கை துரோகம் தான் உங்களை வந்து இவ்வளோ தூரம் ரிவெஞ்ச் எடுக்க வச்சுருக்கு. பார்க்குறவங்கள ரிவெஞ்ச் எடுக்க வச்சது யார்? அவங்க செஞ்ச நம்பிக்கை துரோகம். இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னா, நிறைய விஷயங்கள் அவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு, ஒரு சில பேர் உங்ககிட்ட வந்து பணம் பிடுங்கிட்டு போயிருக்கலாம், காசு பிடுங்கிட்டு போயிருக்கலாம், நகை பிடுங்கிட்டு போயிருக்கலாம். அந்த மாதிரி உங்களை வந்து ஒரு பற்றாக்குறை நிலைக்கு தள்ளிவிட்டு, இப்போ வந்து அவங்க நல்லா ஸ்டேபிளாக எல்லாத்தையும் பிடுங்கிட்டு, இப்போ அவங்க வசதி வாய்ப்போடு சந்தோஷமாக இருக்காங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து இங்கே கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம். அவ்வளோ ஒரு நம்பிக்கை துரோகம். நம்பிக்கை துரோகம் எதுக்குன்னா, ஒரு சில சாரார் வந்து பணத்துக்காக பழகியிருக்காங்க, ஒரு சில சாரார் வந்து ஃபிசிக்கலுக்காகவும் பழகியிருக்காங்க. ஆனால் ஆக மொத்தம் ஏதோ ஒரு ஆதாயத்துக்காகத்தான் உங்களிடம் பழகி கொண்டு இருக்கிறார்கள் உங்கள் நபர். ஓகேங்களா? வேறு என்ன காரணம் வந்து இங்கே ஓடிட்டுருக்கு? ஏதோ ஒரு ஆதாயம். அதெல்லாம் உங்களுக்கு இப்போ வந்து ஃபாஸ்ட் எனர்ஜிலையும் இருக்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு எல்லாமே வந்து பாம் பிளாஸ்ட் ஆகி ஒரு வெட்டிச்சு சிதறி ஒரு டவர் கார்டு மாதிரி ஆகி டெத் கார்டு மாதிரி ஆகி 10 ஆஃப் ஸ்பாட்ஸ் குத்தி உங்களுக்கு 3 ஆஃப் வான்ஸ் விழுந்து அப்படியே ரணகலத்தில் இருக்கும் உங்கள் மனசு. வாவ்! இங்கே பாருங்க. நான் சொன்னேன்ல, அவங்க ஏமாத்தின அந்த தருணத்தில் 10 ஆஃப் ஸ்பாட்ஸ் வரும்னு சொன்னேனுங்களா? 10 கத்தி குத்தி ஓகேங்களா? அப்போ வந்து நான் சொன்ன அதே வார்த்தையில் இங்கே கார்டு வருது பாருங்கள். அப்போது 10 ஆஃப் ஸ்பாட்ஸ் அளவுக்கு உங்களால் எந்திரிக்க முடியலங்க உங்களுக்கு. அந்த அளவுக்கு வந்து அன்பு காட்டுறேன் அப்படிங்கிற பேரில் அன்பை மையப்படுத்தி உங்களை கொஞ்சமாக அவங்கள் பக்கம் கண்ட்ரோல் அவங்கக்கிட்ட வர மாதிரி மாஸ்டர் பிளான் பண்ணி சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணி பக்காவாக ஒரு காலகட்டத்தில் வரைக்கும் நீங்கள் வந்து அவங்க தான் உலகம், அவங்க தான் உயிர், இவங்கள 100 இல்லைங்க 200% சூப்பராக நம்பலாம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்கு ஒரு தன்மைக்கு வந்த பிறகு இவங்க விட்டுட்டு கிளம்புவாங்க உங்ககிட்டேருந்து எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு. அப்போது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது தான் உங்களால் எந்திரிக்கவே முடியல. இதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது? 1 இயர் கூட ஆகும், 2 இயர் ஆகும், 3 இயர் ஆகும். நிறைய பேருக்கு வந்து இது என்னானே தெரியாமல் அதுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு ஸ்டக் ஆகி சைக்கியாட்ரிஸ்ட்லாம் மனநல மருத்துவர் அவங்கக்கிட்டலாம் போய் வந்து மாத்திரை மருந்து யாருக்கும் தெரியாமல் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. அப்போது அந்த அளவுக்கு ஒரு டீப்பான ஒரு டிப்ரெஷனை கொடுத்துட்டு, ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு, கவலையை கொடுத்துட்டு, இப்படியெல்லாம் மனுஷங்க செய்வாங்க அப்படிங்கிற ஒரு புதுசாக பாடம் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த பாடத்தை கற்றுக்கிறத விட இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி இருந்தாங்களே, இப்படி பண்ணிட்டாங்களே, இவ்வளோ இவங்களால பண்ண முடியுமா? அன்றைக்கி நம்ம முக்கியமாக இருந்தோமே, இன்றைக்கி வேற ஒன்று முக்கியமாக இருக்கே அப்படிங்கிற உங்களால் எந்திரிக்க முடியல. அப்போ 10 பார்க்குற பர்சனாக தான் நீங்கள் இருப்பீங்க. வாழ்க்கையில் எதுவுமே உங்களுக்கு வந்து சாதிக்க முடியல. அப்போது வந்து நீங்கள் வேலை தேடி போனாலும் வேலை கிடைக்கல. அப்போது என்னென்னா இன்னர் சைல்டு வந்து இன்னும் வந்து உங்களை காயப்படுத்திடுச்சு. ஏற்கனவே ஏதோ ஒரு காரணத்தினால சின்ன வயசில் கிடைக்காத அன்பு கூட உங்களுக்கு வந்து அப்படியே இன்னர் சைல்டு ஓன்ஸாக இருக்கலாம். ஃபஸ்ட் லைஃப்பில் நிறைய பேர் ஃபஸ்ட் லைஃப்லேருந்து செகண்ட் லைஃப் ஷிஃப்ட் ஆகிருக்கீங்க. அந்த செகண்ட் லைஃப் அப்படிங்கிறது செகண்ட் அஃபேராக கூட இருக்கலாம். அப்போது ஃபஸ்ட் லைஃப்பில் கிடைக்காத அன்பு செகண்ட் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் ஒரு 10 ஃப்ளேமாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஆசையில் எனக்கு
எனக்கான நபர் இவராத்தான் இருக்குமோ, கடவுள் எனக்காக தான் அனுப்பி வச்சிருக்காருன்னு ஆரம்ப காலகட்டத்தில ஒரு ஸ்ப்ரிங் சீசன் மாதிரி, ஒரு பபிள் ஃபேஸ் மாதிரி, ஒரு சூப்பரான ஒரு ஹாப்பியஸ்ட்டான ஒரு டைம் பீரியட்குள்ள 2 பேரும் வந்து மேட் ஃபார் ஈச் அதர் மாரி இருந்துட்டு, ஒரு காலகட்டம் கழித்த பிறகு "உன்ன எனக்கு புடிக்கல" அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கலாம். சில நேரம் சொல்லாமலே விட்டு பிரிந்திருக்கலாம். டைம் குடுத்த இடத்துல இன்னைக்கு டைம் குடுக்காம ரொம்ப வந்து கேவலப்படுத்தி, அவமானப்படுத்தி அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வேண்டான்னு சொல்லி சண்டை போட்டும் விட்டு பிரிஞ்சிருக்கலாம். அப்போ ஏதோ ஒண்ணு நம்ப வச்சு உங்கள நல்லா ஏமாத்தியிருக்காங்க. போனப்போ உங்கள ரொம்ப காயப்படுத்தியிருக்காங்க. மனசளவுல வேதனைப்படுத்தினா தான் நீ திரும்ப வரமாட்ட. உன்ன என் லைஃப்ல இனிமேல் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சில பேர் சொல்லாமலும் வந்து செயல்ல காமிச்சிருப்பாங்க. அவங்க அவாய்ட் பண்ண இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன எதுக்கு அவாய்ட் பண்ணணும்? உண்மைய சொல்ல வேண்டியதானே! அப்போ ஒரு க்ளோஷர் எனக்கு குடுக்கல. எனக்கு வந்து ஒரு முடிவு தெரியல. என்ன நடக்குது? என்ன அவாய்ட் பண்றதுக்கு என்ன ரீசன்? நான் என்ன பண்ணேன்? நான் என்ன தப்பு பண்ணேன்? இவ்ளோ நாள் பிடிச்ச என்ன, இப்ப திடீர்னு உனக்கு ஏன் பிடிக்க மாட்டேங்குது? ஏன்? யார் பேச்ச கேட்டு ஆடுற? உன் லைஃப்ல யார் முக்கியமா இருக்காங்க? இதுவரைக்கும் நான் முக்கியம்னு சொன்னியே, அந்த வார்த்தைகள் எங்க போச்சு? காத்தோட போச்சா? அப்போ எனக்கு கரெக்ட்டான ஒரு விஷயத்த சொல்லிட்டு கிளம்பு. அப்போ அந்த அளவுக்கு மனசு வெறுத்து போச்சு உங்களுக்கு. எதுவுமே தெரியலையே! ஏங்க அடி குடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு அடி குடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாவது 2 அடி வாங்கலாம். சேர்த்து கூட வாங்கலாம். ஆனா அடி குடுக்குறாங்க எதுக்குன்னே தெரியாம ஒருத்தவங்க வந்தாங்க, அன்ப குடுத்தாங்க, திடீர்னு காணா போயிட்டாங்க. அவங்க இல்லாம என் மனசு துடிக்குது. ஏன் போன? அப்படின்னு கேட்குற உரிமை உண்மையா அன்பு குடுத்த எந்த பெர்சனா இருந்தாலும் அவங்களுக்கு உள்ள ஒரு உரிமையான ஒரு விஷயம் தாங்க. ஆனா க்ளோஷரே குடுக்கல. இவங்களால வந்து அந்த விஷயத்தையே தாங்க முடியாம படுத்து கிடக்குறாங்க கீழ. அப்போ லைஃப்ல வந்து சந்தோஷம் வருமான்னு எதிர்பார்த்த நேரத்துல சூரிய பகவானா இருக்கட்டும், யூனிவர்ஸா இருக்கட்டும், அவங்க தான் வந்து எப்படியாவது ஒண்ணு நான் காப்பாத்துறேன். எப்படியாவது நான் உன்ன ஹீல் பண்றேன் அப்படின்னு அவங்க தான் தயாரா நிக்கிறாங்க. ஆனா உங்க பெர்சன் உங்கள விட்டு போயிட்டாங்க. அவங்க கத்திய எறிந்ததுக்கு விட அத எரிஞ்சிட்டு அவ்வளோதான் அவங்களோட டியூட்டி முடிஞ்சிருச்சு. உங்கள விட்டு தனியா போயிட்டாங்க. நீங்க என்ன பண்றீங்க? நீங்க உயிரோட இருக்கீங்களா? நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? நீங்க சாப்பிட்டீங்களா? நீங்க வச்சீங்களா? தூங்குனீங்களா? உங்க உடம்புக்கு என்ன பண்ணுது? இந்த டிப்ரஷன நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஒரு கவலை கூட இல்ல. ஒரு மண்ணாங்கட்டி லவ் கூட இல்ல. அப்போ நீங்க அன்னைக்கு வந்து நீங்க தான் முக்கியம்னு சொன்ன அந்த வாயி, நீங்க தான் காதல் தேவதைன்னு சொன்ன காதல் ஐய்யய்யோ! தேவதைன்னு சொல்லிட்டேன். நீங்க தான் வந்து காதல் ராஜா அப்படின்னு ஏன்னா 2 பேரையும் சொல்லணுங்க. இல்லன்னா என்ன சண்டை பிடிக்கிறாங்க. 2 பேருக்கும் தாங்க சொல்றேன். இங்க ஆணும் ஏமாத்துறாங்க, பொண்ணும் ஏமாத்துறாங்க. நீ தான் என் காதல் இளவரசன்னு சொன்னவங்களும், நீ தான் என் காதல் தேவதைன்னு சொன்னவங்களும், இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம தூக்கி போட்டு வேலைக்காரியோட கேவலமா ஒரு விஷயம் கூட பதில் சொல்லாம, இந்த விஷயம் எத நோக்கி போகுது? எதுக்குடா என்ன விட்டு போற? எதுக்குடி என்ன விட்டு போற? சொல்லிட்டு போடி. அம்மா சொன்னாங்க, ஆட்டுக்குட்டி சொன்னாங்க. என்னால இந்த விஷயம் வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. ஜாதி வந்து உனக்கும் எனக்கும் வேற மாரி இருக்கு. நீயும் நானும் செட் ஆக மாட்டோம். இது வந்து உலகத்துக்கு ஏத்துக்காது. அப்போ லவ் பண்ணும்போது தெரியலையா? இந்த மாரி அம்மா பேச்சு தானே நீங்க கேட்க போறீங்கன்னு தெரியலையா? நான் அம்மா பேச்சு தான் கேட்க போறேன். இப்ப சும்மா ஜஸ்ட் உன்கிட்ட டைம் பாஸ் பண்றேன்னு சொல்லிட்டே பழக வேண்டியதானே. ஏன் அந்த காதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய ஒண்ணு சொல்லி, இங்க வந்து எல்லா விஷயமும் தப்பு தப்பா பதிய வச்சு, அந்த காதல்ங்கிற வார்த்தையெல்லாம் வந்து கொச்சப்படுத்துறாங்க. ஏன்? அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் தெரியாம, எனக்கு சொல்லிட்டு போ. நீ போறியா? என்கிட்ட இருக்கணும்னு நீ ஆசைப்படலையா? அப்போ வந்து உண்மையிலே வந்து யார் போணும்னு விருப்பப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தயவு செஞ்சு அவங்கள வந்து நீங்க என்ன பண்ணுங்க, அப்படியே கையெடுத்து கும்பிட்டு ராஜா போயிட்டு வாங்க. எந்த ஒரு உறவையும் நீங்க வந்து கெஞ்சி, கூத்தாடி தக்க வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உறவு வந்து உங்களோட வேல்யூவ மதிக்கவே மதிக்காது. வேல்யூவ மதிச்சிருந்தா உங்கள விட்டு போகவே மாட்டாங்க. உங்கள அழவே விட மாட்டாங்க. உங்கள நேசிக்கிறவங்க உங்கள காயப்படுத்த மாட்டாங்க. நீங்க கஷ்டப்படுறத பார்த்து அவங்க கஷ்டப்படுவாங்க. நீ இவ்ளோ தலைகீழா நின்னு தண்ணி குடிச்சாலும் அவங்க வரமாட்றாங்க. அப்போ நீ அவங்களுக்கு தேவையில்ல. அவங்க லைஃப்ல அவங்களுக்கு யாரோ முக்கியத்துவம் குடுத்து முன்னாடி இருக்காங்க. இதுவரைக்கும் நீ எல்லாத்துக்கும் எல்லாமுமாய் இருந்த அவங்களுக்கு, இப்போ வந்து உன்னோட பிளேஸ வந்து ஃபில் அப் பண்றதுக்கு வேற ஒண்ணு சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அத வந்து வெளிப்படையா சொல்லாம, அது என்ன பண்றாரு கோழைத்தனமா உங்களுடைய நபர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, மறைச்சு எப்படியாவது இவங்கள கழட்டி விடணும். டக்கு 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 டக்குன்னு ஏதாவது உண்மைய சொல்லி, ஆமா எனக்கு உன்ன புடிக்கல. எனக்கு வேற வேற கமிட்மெண்ட் இருக்கு அப்படின்னு டக்கு டக்கு டக்குன்னு நீங்க மனசு உடைஞ்சு இப்படி வந்து படுத்து கிடக்குறீங்க பாருங்க. அதெல்லாம் அவங்களுக்கு கவலை இல்ல. ஒரு காலத்துல கண்ணே மணியே உனக்கு என்ன பண்ணுதும்மா? ஜுரம் அடிக்குதா? வா ஹாஸ்பிட்டல் போலாம். வா இப்பயே போலாம் வா. 12 மணி 1 மணி ஆனாலும் பரவாயில்ல வா. நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன்னு அப்படியே உருக்கமா வந்து பேசின ஒரு உறவு, இன்னைக்கு வந்து நடு தெருவுல, நடு காட்டுல அப்படியே விட்டுட்டு போயிருக்காங்க. நீங்க என்ன ஆனீங்கன்னே தெரியல. உங்களால
அவங்கள விட்டு இருக்க முடியாதுன்னு நல்லா தெரிஞ்சுமே அவங்க வந்து உங்களை இப்படி நட்டாத்தில் விட்டுட்டு போனது வந்து உங்களுக்கு இன்னும் வந்து என்ன ஆகுது, எப்படி இவங்களால அப்போது அன்னைக்கு பேசினாங்களே என் மேலே பாசம் வச்சுருக்கேன்னு சொன்னாங்களே, அதை பார்த்து தானே நான் விழுந்தேன். எனக்கு கிடைக்காத அன்பு இவங்க ட்வின் ஃப்ளேம்னு நினச்சில்ல நான் விழுந்தேன். ஆனால் இன்னைக்கு என்னை பற்றி ஒரு கவலையுமே இல்லாமல் என்னுடைய இடத்துல என் இடத்துல இன்னொருத்தங்களை வச்சு இவங்களால எப்படி பார்க்க முடியுது, என்னை வேணான்னு சொல்லிட்டு இவங்க லைஃப்பில் எப்படி வாழ முடியுது. அப்போது நிமிஷத்துக்கு நிமிஷம் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் இங்கே நிற்கிறேன், அங்கே நிற்கிறேன், அங்கே போகிறேன், சாப்பிட்டியாம்மா செல்லக்குட்டி, என்ன பண்ணுற நீ, எங்கே ஒரு செல்ஃபி போடு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியாமல் ஒரு எல்லா இடத்துலையும் எல்லா சோஷியல் மீடியாலையும் பிளாக் பண்ணி வச்சுட்டு அவங்களோட நெக்ஸ்ட் மூவ் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு உங்களை வந்து கார்னர் பண்ணி இந்த உலகத்தில் ஒரு பெரிய நீங்கள் தப்பு பண்ண மாதிரி உங்களை கார்னர் பண்ணிவிட்டு அவர் சேஃபாக அவரோட வாழ்க்கையில் அவரோட சந்தோஷம்தான் முக்கியம்னு செல்ஃபிஷாக மூவ் ஆன் ஆகும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னடா நடக்குதுங்க, எல்லாத்தையும் தூக்கி போட்டு இவங்க தான் உலகம்னு நான் வந்து வந்தனே, யாரும் எனக்கு பெருசு இல்லை அப்படின்னு என்னோட கஷ்டம் நஷ்டம் எனக்குள்ள ஃப்ளாஸாக இருக்கட்டும், எனக்குள்ள நல்லதாக இருக்கட்டும், கெட்டதாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேனே. நானாகவே இல்லையே, அவ்வளோ அன்பு அவங்களுக்கு கொடுத்தனே, உடம்பு சரியில்லை நான் அவ்வளோ பேசினேனே. ஆனால் இன்றைக்கி வந்து அவங்க பேசினதெல்லாம் ஒரு நடிப்பாக இருக்கிறத பார்த்துட்டு அவங்களால எந்திரிக்க முடியல. பட் கடவுள் தான் உங்களோட காயங்கள் அத்தனை கத்திகளையும் பிடுங்கி வெளியே எறிஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் புண்களுக்கு வந்து அப்படியே தடவி கொடுத்து அதை ஆற வச்சு உங்களை கைத்தாங்களாக பிடிச்சி அப்படியே ஒரு ஒரு ஸ்டேபிளான ஒரு இடத்துல ஃபஸ்ட்டு நிற்க வச்சு பாரு. கொஞ்ச நேரம் நீ வாழ்க்கையை வந்து தேடாத, அப்படியே பாரு உன்னை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத அமைதியாக இருந்து உன் வாழ்க்கையில் நீ என்ன பண்ணிகிட்ருக்க, உன்னை சுற்றி எவ்வளோ பேர் எப்படி மோசமாக நடந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற உன்னோட நபர் தான் சுற்றி எங்கே ஃபஸ்ட்டு உங்கள் நபர் தான். உங்கள் நபர் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் சைலண்ட்டாக இருந்து நோட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது நம்மளோட நபர் உண்மையான நபர் கிடையாது, நம்மளை ஏமாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தாங்கவே முடியல. பட் என்ன பண்ணுறது, ஆனால் அந்த ஸ்டேஜெல்லாம் கடந்து தான் வரணும். எல்லாருமே ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கில் இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு நல்ல வேஷம் போட்ட ஒரு மோசமான ஒரு நபரை சந்தித்த நிறைய பேர்கள் வந்து வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிம்மதியை தொலைச்சிட்டு வாழவே பிடிக்காமல் அதே இடத்துல ஸ்டக்காகி நிறைய பேர் வந்து உயிரை மாய்த்து கொண்ட விஷயம் நம்ம நிறைய பேப்பர்லலாம் பார்க்குறோம். காதல் தோல்வியால் காதலன் தூக்கு போட்டு செத்துட்டான், காதல் தோல்வியால் காதலி வந்து விஷம் குடித்து செத்துட்டாள் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் வந்து நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. இப்போ வந்து அந்த மாதிரி விஷயங்கள நிறைய பேர் வந்து அந்த என்ன பண்ணுவாங்க, ஒரே விஷயத்தில் ஸ்டக் ஆகி பைத்தியம் முடிச்சு போய் பைத்தியமாகவும் போயிடுவாங்க. அவங்க செய்ய வந்த விஷயம்லாம் யோசிக்காமல் ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் இப்படி அவன் என்கிட்ட பேசினான், ஏன் இப்படி அவன் என்கிட்ட மறைக்கிறான், எதனால இருக்கும், அவன் லைஃப்பில் யார் இருப்பாங்க, இப்படி இருக்க மாட்டானே. இதே ஒரு 5 கேள்வி தான். அவன் ஏன் இப்படி செஞ்சான், ஏன் என்னை விட்டு போனான், என்ன அவனுக்கு பிடிக்கும்ல, அவன் என்னை விட்டு விலக என்ன காரணம், ஏன் அப்படி திடீர்னு அவன் மாறி போனான், என்னையா அவனுக்கு பிடிக்கல. இந்த 4-5 கேள்வியே சுற்றி சுற்றி உங்கள் மண்டக்குள்ளே ஓடி ஓடி என்ன ஆகும், அது அப்படியே அந்த லூப் வந்து பிரெயின் லூப் வந்து அப்படியே ரவுண்டாக அதை அடிச்சுட்டே இருக்கும். அப்போது உங்களுக்கு வந்து பாஸ்டில் நடந்த விஷயம் ஒன்றும் ஞாபகத்துக்கு வராது, ப்ரெசென்ட்டில் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு ஞாபகத்துக்கு வராது. இந்த 5-6 கேள்வி மட்டுமே மைண்டுக்குள்ளே சுற்றி சுற்றி நீங்கள் சைக்கலாஜிக்கலாக எஃபெக்டான ஒரு பைத்தியமான ஒரு ஸ்டேஜுக்கெலாம் போயிடுவீங்க. அதுக்கப்புறம் மாத்திரையை தின்னு 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 6 மாதம் அதை வந்து கொண்டு போகணும். அப்போது 6 மாதம் கொண்டு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ராப் இருக்குது தெரியுங்களா, பிரெயின் நியூரான்ஸ். அதில் தான் சொல்லுவாங்க தேவையில்லாமல் அதிகப்படியாக பிரெயினுக்கு வந்து ஒரே விஷயத்தில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி யோசிக்க வைக்காதீங்க. அது நல்ல விஷயமா பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா ஒரே விஷயத்த நம்ம நினைக்க நினைக்க அந்த விஷயம் மேனிஃபெஸ்டேஷன் ஆகும். ஆனால் நம்மளை டிப்ரெசிவ் ஸ்டேட்டில் கொண்டு போகும்போது மைண்ட் அப்படியே ஃபாக் மாதிரி ஆகிடும், அப்படியே அந்த இறுகின பனி மாதிரி ஆகிடும். இறுகின பனி மாதிரி அந்த பிரெயின் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறும்போது அப்படியே கட்டி மாதிரி மாறும்போது அதில் ரத்த ஓட்டம் சீராக பாயாதனால பல பிரெயினில் உள்ள சுற்றி இருக்கிற ஆர்கன்ஸுக்கு ரத்த ஓட்டம் இல்லாமல் ஒரே இடத்துல மட்டும் அப்படியே அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சுற்றி 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 கார்டிசால் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து அங்கே வந்து செக்ரிட் ஆகி உங்கள் லைஃப்பில் ஒரே எண்ணங்கள் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகி அதுதான் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷனுக்குள்ளே போகிறதுங்க. அப்போது நிறைய பேசிட்டேனா, அடுத்த கார்டு எடுத்துலாம். நம்ம நிறையா பேர் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நம்மளை கல்யாணம் பண்ணிக்குவாங்க கடைசி வரைக்கும் கூட்டிகிட்டு போவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் வந்து அப்படியே தூக்கி விட்டை எரிஞ்சிட்டு போகிறாங்க. அவங்க விட்டு எரிஞ்சதுக்கப்புறம் தாங்க நீங்கள் தேவதை, நீங்கள் தான்
காதல் தேவதை எவ்வளோ அழகா ரொம்ப ஆனா கஷ்டப்பட்டு தான் வெளியில வந்திருக்கீங்க. இன்னர் சைல்ட் வூண்ட்ஸ் ஹீல் பண்ணி கடவுள் தான் உங்கள காப்பாத்தி மெடிடேஷன் நெறைய புது புது விஷயங்கள கத்துருப்பீங்க. நெறைய உங்க கூட பேச ஆரம்பிச்சிருப்பீங்க. செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. இப்ப வந்து என்னன்னா, பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான, அழகான ஒரு தேவதை மாரி கலக்குறீங்க இந்த உலகத்துல. ஏன்னா, இப்போ வந்து உங்களோட டைமுங்க இது. உங்களோட சூப்பரான டைம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும். ஒரு பிரகாசமான ஒரு பிரைட்டஸ்ட் ஃபியூச்சருக்குள்ள பார்க்குற நீங்க ராஜாவாவும் மாறப் போறீங்கல்ல. இதெல்லாம் ப்ரெசன்ட் எனர்ஜி. ஸோ மாறிட்டீங்க. ராணியாவும் மாறிட்டீங்க. இப்போது இந்த பாஸ்ட் எனர்ஜிலாம் இப்போ இல்ல. பாஸ்ட் எனர்ஜிலாம் கடந்து வந்து இப்போ வந்து கொஞ்சம் ஹீலிங் ஸ்டேஜ் ஆகி நீங்க ராணி. நான் எதுக்கு அழுகணும்? நான் ஏன் அழுகணும்? ஒரு கேடுகெட்ட ஒரு புறம்போக்குக்காக நான் ஏன் என்னுடைய வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்டு சந்தோஷத்தை இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு அழுதுட்டு நிற்கிறதுக்கு நான் ஏன் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் கடவுள் பேச்சை கேட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, அவர் சொல்படி நடக்க நடக்க நீங்கள் தான் அழகாக இந்த நாட்டை ஆளக்கூடிய இந்த உலகத்தை ஆளக்கூடிய ஒரு பர்சனாக அப்படியே ஜம்முன்னு இருக்கீங்க. ஏன்னா இந்த உலகம் கடவுள் வந்து படைச்ச ஒரு உலகம். கடவுளே உங்க கூட இருக்காங்க அப்படிங்கிற இந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்ல எல்லாம் உங்களுக்கு தெரியுது. நிறைய பேர் வந்து பட்டர்ஃப்ளைஸ் நிறையா பார்க்க ஆரம்பிப்பீங்க. நிறையா வந்து நேச்சர் கூட கனெக்ட் ஆக ஆரம்பிப்பீங்க. அப்படியே ஒரு அமைதியாக ஒரு சிண்ட்ரல்லா மாதிரி ஒரு பிரின்ஸ் மாதிரி அழகாக உங்கள் வாழ்க்கையில் சூப்பராக நீங்கள் ஜொலிக்க போகிறீங்க. அப்போது வந்து குழந்தை வேணும்னு கேட்டீங்க. இப்போ யாராவது பார்த்துட்ருக்கீங்க, எனக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லைங்க அப்படின்னா குழந்தை கிடைக்குது. பொண்ணு வந்து பார்த்துட்ருக்காங்கங்க, வீட்டில் வந்து பார்த்துட்டே இருக்காங்க. மாப்பிள்ளை வந்து பார்த்துட்ருக்காங்க, பொண்ணு வீடு வந்து பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா ரொம்ப நாளாக அது வந்து ஒர்க் அவுட் ஆகலைன்னா கண்டிப்பாக நடக்குது. அதுக்கப்புறம் திருமணம் குறித்து ஏதாவது ஒரு கேள்வி வந்துன்னா கண்டிப்பாக நடக்குது. அதுக்கப்புறம் வீடு நிலம் இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அபண்டன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ரொம்ப செல்வ செழிப்பான ஒரு அழகான ஒரு ஸ்டேபிளான ஒரு பர்சன் தாங்க. அப்படியே நர்ச்சரிங்கான ஒரு கேரிங்கான ஒரு அன்பான ஒரு அழகான சூப்பரான பர்சனுங்க. உங்ககிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்குங்க, அட்ராக்டிவ் பவர். பட் அவங்களுக்கு அது புரியல அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து ஒரு 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 தாழ்ந்த ஒரு சோல் கிடையாது. நீங்கள் எதுக்குமே லாயக்கில்லாத ஒரு ஒன்றுத்துக்கும் வந்து உருப்படாத ஒரு சோல்னு கிடையாது. அவங்க உங்களோட அருமை பெருமை தெரியல, அதனால விட்டு போயிட்டாங்க. பட் அவங்க விட்டு போயிட்டாங்க, கொஞ்ச நாள் அழுவீங்க. அழுகலை அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் உண்மையாக நேசிச்சவங்க தட்டுன்னு போயிட்டியா சரி டாட்டா பை பை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வரல. கொஞ்ச நாள் அந்த அந்த ஒரு இழப்பை வந்து ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்ச நாள் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு, தேவைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அப்படியே உங்களுடைய அந்த பிரெயினோட ஆக்டிவிட்டீஸை வேறு புது விஷயங்களுக்கு டைவர்ட் பண்ணி நிறையா உங்களை சந்தோஷமாக வச்சுக்கிறதுலையும் செல்ஃப் லவ் பண்ணுறதுலையும் உங்கள் வாழ்க்கையை புதுசாக மாற்றுறதுலையும் உங்களுடைய அந்த ஒரு மைண்டை திசை திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அழகாக வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்ப்ரெஸ் மாதிரி நல்லா கூட சம்பாதிக்கலாம். வேலைக்கு இது வரைக்கும் போகாமல் இருந்தீங்கன்னா இந்த ஒரு 10 ஆஃப் ஸ்வாட்ஸ் இந்த ஒரு சுச்சுவேஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து லைஃப்பில் சூப்பராக அமோகமாக வந்து சம்பாதிக்கலாம். வீட்டில் இருந்தபடியே சம்பாதிக்கலாம் அல்லது வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம். இது ஏங்க இந்த கார்டு இங்கே வச்சேன், ஏன் இங்கே வச்சேன்? ஓகே. இப்போ நிறைய பேர் வந்து எனக்கு என்னோட ட்வின் ஃப்ளேம் வரணும், சோல்மேட் வரணும் அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தீங்கல்ல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சம்பாதிக்கணும், நம்ம சுய காலில் நிற்கணும், நம்ம 4 காசு பார்க்கணும். அப்போ தான் வந்து நமக்கே வந்து ஒரு நம்ம மேலே வந்து ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் என்னால் முடியும் அப்படின்னு எனக்கே நான் வந்து ப்ரூவ் பண்ணிக்கிற ஒரு விஷயமா. நான் யாருக்காகவும் ப்ரூவ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. என்னால் சம்பாதிக்க முடியும், என்னாலையும் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ப்ரூவ் பண்ணுறதுக்காக நிறைய பேர் பெண்டகல் லெவலில் புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கலாம் அல்லது வந்து வேலைக்கு போகணும்னு யோசிச்சிருக்கலாம். அப்போ ஆக மொத்தம் ரொம்ப சூப்பராக இருக்கீங்க. இந்த எம்ப்ரெஸ்ஸான வாழ்க்கை எப்படி வந்துச்சு அப்படின்னா புதுசாக ஏதாவது நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கலாம். அப்போ பெண்டகல் லெவலில் சூப்பராக தான் இருக்குது. ரொம்ப கான்சன்ட்ரேஷன் உள்ள ஒரு பர்சன் தான் நீங்கள். ரொம்ப ஆம்பிஷியஸான ஒரு பர்சன் தான். எப்படி வந்து நம்ம இந்த உலகத்தில் வந்து அழகாக ஸ்டேபிளாக பெண்டகல் லெவலில் அப்படியே அழகாக வந்து நிற்கலாம் அப்படிங்கிற அது ஒரு க்யூரியாசிட்டியான ஒரு ஆர்வமுள்ள ஒரு பர்சன் தான். இப்போ மாறிட்டீங்க. அப்போது ரொம்ப பேஷனேட்டான ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போது நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும்னா உங்களோட பேஷனேட் மேலே வந்து கவனத்தை கொடுக்குறீங்க. வாவ்! நீங்கள் பொறுப்பு என்னங்க குயினு, எம்ப்ரஸ்ஸு, எம்ப்ரர். அப்போ வந்து நீங்கள் ரொம்ப சூப்பரான பர்சனுங்க. உங்களால் வந்து கடவுள் வந்து உங்களுக்கு தெரியல, உங்களோட அந்த ஒரு அருமைலாம் உங்களுக்கு தெரியல. கடவுள் வந்து எனக்கு காசு கொடுக்கல, என்கிட்ட வசதி இல்லை, நான் போகலை, எனக்கு ஒன்றுமே பண்ண முடியல அப்படிங்கிறீங்க. பட் ஆனால் உங்களோட ஒர்த்து என்னன்னு உங்களுக்கு தெரியல. உங்களோட ஒர்த்து தெரியும் போது நீங்கள் வேலைக்கெல்லாம் போக வேணாங்க. உங்ககிட்டயே வந்து பணம் வரக்கூடிய அவ்வளோ ஒரு பணம் ஏற்படுத்தக்கூடிய நல்ல ஒரு டேலண்டான ஒரு பர்சன் நீங்கள். உங்களால்
வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து சூப்பராக அமைச்சிக்க முடியும். அது நல்லா கேர் பண்ண முடியும். நீங்கள் என்னென்னா எந்த ஒரு விஷயமும் அனாவசியமாக செலவு பண்ண மாட்டீங்க. ஒரு காசை 10 காசாக மாற்றுவீங்க. ரொம்ப கேரிங்கான ஒரு நர்ச்சரிங்கான ஒரு குடும்ப அழகான ஒரு பெண் தான் நீங்கள். நல்ல ஒரு தரமான ஒரு பெண். உங்ககிட்ட அட்வைஸ் கேட்டு போனாங்கன்னா உங்கள் பார்ட்னர் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு சாணக்கிய தந்திரம் உள்ள ஒரு எந்த இடத்துலையும் விழக்கூடாது. இப்படி இதை பின்னோக்கி வரக்கூடிய விஷயங்களை முன்னோக்கி சொல்லக்கூடிய இப்படி ஆகும், இது செஞ்சால் அப்படி ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவான ஒரு கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன். பட் உங்கள் பர்சன் வந்து கேட்கணுமே, உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க. பட் உங்கள் கையில் காசும் கொடுக்க மாட்டாங்க, உங்களை வேலைக்கும் போட்டுருக்க மாட்டாங்க. பட் ஆனால் வந்து இப்போ வந்து என்ன ஸ்டேஜ் ஆகுது அப்படின்னா, நீங்கள் நல்லா சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் சூப்பராக வந்து ஃபேமிலி ரன் பண்ணுறதையும், நீங்கள் எதிர்த்தாப்பில் ஒரு அழகான ஒரு சூப்பரான வளர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதையும் வந்து உங்களோட பர்சன் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்போ தான் தெரியுது, ஒரு ராஜா ஒரு ராணியை என் லைஃப்பில் நான் மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு தெரியாமல் ஒரு ஒரு கடுமையான ஒரு ஒரு பாடத்தை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்கள்ட்ட சொல்லாமல் அவங்கள அப்படியே விட்டுட்டு நான் ஓடி வந்துட்டேன் அப்படிங்கிற ரியலைசேஷன் வரும். எப்போ அப்படின்னா, நீங்கள் இங்கே எம்ப்ரஸாக மாறும்போது தான். நீங்கள் அழுதுகிட்டே இருக்கும்போதெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் கிடைக்காது. அதையும் நான் இப்போ சொல்லிடுறேன். நீங்கள் உங்கள் வேலையை பார்த்து உங்களோட இன்னர் சைல்டு ஊன்ஸை ஹீல் பண்ணுறதுலையும் உங்கள் வழியை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். வழின்னா பாதைங்க. நிறைய போராட்டங்கள் இப்போ யாரை சந்திச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, உங்களோட பர்சன். அப்போது உங்களை வேணான்ட்டு தூக்கி போட்டவங்க, இப்போ அவங்க வாழ்க்கையில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு பிடிக்கல. நான் அவங்க நம்பி போன ஒரு ஒரு விஷயம்லாம் அவங்களுக்கு வந்து ஏதுவாக வந்து நடக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் தெரிஞ்சு போய் இப்போ வந்து நிறைய போராட்டங்கள் அவங்க வாழ்க்கையில், என்னடா இப்படி போச்சு, ஏன் இப்படி போச்சு, நமக்கு ஏன் இப்படி ஆச்சுன்னு எதெல்லாம் அவங்க வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து நிகழ்த்தி விட்டு சென்றார்களோ அதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் அவங்க நம்பி போன ஒரு நபர் அவங்க வாழ்க்கையில் நிகழ்த்தி விட்டு போனாங்க. அப்போது இதில் நிறைய விஷயங்கள் கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது. ஏன் இப்படி நடந்துச்சு, என்னால் நடந்துச்சு, நான் வலிக்கிற வலி அவருக்கு வந்து தாங்க முடியல. அப்போ தான் தெரியும், நம்ம இது மாதிரி அவங்கள ஏமாற்றணும், அவங்களுக்கு அப்படி தானே இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்னோண்டு ஒரு பொறி தட்டுது உங்கள் பர்சனுக்கு. அப்போது அப்படி தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கான நியாயம்லாம் வேகமாக வருது. நீங்கள் பொறுமையாக இருங்க, நீங்கள் சந்தோஷமாக இருங்க, எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நல்ல விஷயம் உங்களை தேடி வருது. இந்த கார்டில்ங்க இப்போ தான் சேரியட் வருது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அழகாக இருக்குது. அப்போது உங்களுக்கு வர வேண்டிய விஷயம்லாம் இனிமேல் வந்து ஐயோ வருமா என்னன்னு தெரியலையே, வருதுங்கிறாங்களே, இனிமேல் சூப்பராக வருது. ஏன்னா ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருச்சு, ஒரு ஒரு என்னென்னா பறக்க ஆரம்பிச்சிருச்சு, உங்களை தேடி வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இங்கே டிவைனோட ஒரு கைடன்ஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் தான் இங்கே ஸ்டார். அப்போது நல்ல விஷயங்கள் ஒரு ஸ்டாரை தேடி தான் வரும். அப்போது நீங்கள் ஸ்டாருன்னு நீங்கள் உணர்ந்த அந்த தருணத்தில் தான் உங்களுக்கு நல்ல விஷயம் வருது. நீங்கள் ஸ்டார் இல்லை, நீங்கள் கண்ணாடி கல்லுன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் ஐயோ என்னை எல்லாரும் விட்டுட்டு போகிறாங்க, எனக்கு மதிப்பு இல்லை, எனக்கு மரியாதை இல்லை, நான் வேல்யூவே இல்லை, நான்லாம் இருக்கிறதுக்கே தகுதி இல்லை, என்னால் ஒரு காசு கூட சம்பாதிக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி கல் மாதிரி நீங்கள் உங்களை போர்ட்ரே பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ட்வின்னும் அதே மாதிரி தான் போர்ட்ரே பண்ணுவாங்க. எப்போ நீங்கள் வந்து நான் ரொம்ப சூப்பரான சோல், என்னை இழந்ததுக்கு அவங்க தான் வருத்தப்படணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு உணர்வெல்லாம் வந்து சும்மா வந்து டைலாகாக பேசக்கூடாது. அந்த சினிமாவில் வர டைலாக் மாதிரி உள்ளேருந்து வரணும். நான் தகுதியானவன், தகுதியான பர்சன். பட் ஆனால் அந்த என்னோட நபருக்கு என்னை சேர்த்துக்கிறதுக்கு, என் கூட வாழ்கிறதுக்கு அவருக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். அப்போது நீங்கள் வந்து எம்ப்ரஸாக இந்த அழகான ஒரு சேரியட்டில் உட்காந்து இந்த உலகத்தை வலம் வரக்கூடிய ஒரு பெரிய ஒரு லக்கியஸ்ட் ஒரு பர்சன் நீங்கள். ஏன்னா இங்கே வந்து அழகாக நீங்கள் இனிமேல் உங்கள் லைஃப்பில் என்னென்ன கேட்குறீங்களோ, பர்சன் வேணும்னு கேட்குறீங்களா, நபர் வேணும்னு கேட்குறீங்களா, அல்லது வந்து பணம் வேணும்னு கேட்குறீங்களா, நியாயம் வேணும்னு கேட்குறீங்களா, உங்களுக்கு அழகான ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்கு வேகமாக நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வருது. நல்லது கெட்டதெல்லாம் நிறையா பார்த்துட்டீங்க. இப்போது நல்லது மட்டுமே உங்களுக்கு கடவுள் வந்து கூட்டிகிட்டு வராங்க. இனிமேல் வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் வந்து நீங்கள் அந்த 7 சக்ரா மெடிடேஷன்லாம் பண்ணுங்கள். எல்லா ஸ்பெஷல் அவேக்கனிங்கும் உங்களுக்கு வந்து கிடைச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அழகான ஒரு விஷயம் வந்து இது வந்து சர்ப்ரைஸாக கடவுள் கொடுக்குறாங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சைலண்ட்டாக நின்று பார்க்குறீங்க. இப்போது இந்த ரொமான்டிக் ஏஞ்சல் கார்டில் என்ன வருது பார்க்கலாமா? இதில் வந்து என்னென்னா, திஸ் குட் பி த ஒன். அப்போது யூ ஹாவ் ஆல்ரெடி மெட் த ரொமான்டிக் பார்ட்னர் யூ சீக். அப்போது நீ ஆசைப்படுற அந்த ரொமான்டிக் பார்ட்னரை நீ ஏற்கனவே பார்த்துருக்க உன் லைஃப்பில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இனிமேல் தான் வருவாங்களா அப்படின்ல, இல்லை நீ ஏற்கனவே அந்த பார்ட்னரை சந்திச்சிருக்கீங்க. அப்போது எனக்கு வரக்கூடிய அந்த நபர் யார், என்னோடய வாழ்க்கை துணை யார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் அவங்கள ஆல்ரெடி சந்திச்சிருக்கீங்க. வாவ், திஸ் சிச்சுவேஷன் இன்வால்வ்ஸ் மேரேஜ். வாவ், இதுக்கு பூ வைக்கணும். ஃபஸ்ட்
ஃபஸ்ட் டைமுங்க இந்த கார்டு நான் எடுக்கிறேன். இந்த சிச்சுவேஷன் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, மேரேஜை நோக்கி தான் போகுது. எல்லாரும் போடுங்க, வெட்டிங்னு போடுங்க, இல்லைனா மேரேஜ்னு போடுங்க. இதுக்கு தானங்க ஆசைப்பட்டீங்க நீங்கள்? என்னோட கனெக்ஷன் மேரேஜுக்கு போகுமா? என்னோட மேரேஜ் ஆன தம்பதியர்கள் பார்த்தீங்கன்னா, என்னோட புருஷன் ஓடிவிட்டான் இன்னொன்று தேடி, என் பொண்டாட்டி காணா போயிட்டா இன்னொருத்தவங்க தேடி ஓடி, அப்போ வந்து என்ன ஆகுது, அந்த ஒரு விஷயம் வந்து பாண்டிங்கில் வரணும். மற்ற உறவுகளில் இருக்கிறவங்களும் விட்டு ஓடி இருக்காங்க, அவங்களும் என்னை தேடி வரணும், தண்டனை கிடைக்கணும். முதல்ல செஞ்ச தப்புக்கு அவங்க மன்னிப்பு உணரணும், அவங்க செஞ்சது தப்புன்னு ஃபஸ்ட்டு உணரணும். இல்லைன்னா ஆனந்த் ஆஃப் கம்யூனிகேஷனில் வந்துட்டு வேடந்தாங்கள் பறவை மாதிரி அப்பப்போ வருவாங்க, அப்பப்போ ஓடுவாங்க. வரும்போது சந்தோஷம், போகும்போது துக்கம்னு சேர்த்து துக்கத்தை கொடுத்துட்டு போயிடுவாங்க, சந்தோஷத்தை பிடிங்கிட்டு போயிடுவாங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அப்போது வந்து இந்த ஒரு வெட்டிங் சுச்சுவேஷன் எப்போ வருது அப்படின்னா, ரியலைசேஷன் ஆகுது. உங்களோட ரியலைசேஷன் நீங்கள் கற்றுக்குறீங்க, அப்புறம் அவங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட் அவங்க கற்றுக்குறாங்க. அப்போது ஒரு வெட்டிங்குள்ளே போகிற ஒரு கனெக்ஷன் தான் ட்ரூ லவ் தான். திஸ் இஸ் த ரொமான்ஸ் ஆஃப் அ லைஃப் டைம். இதுதான் ட்ரூ லவ் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்லிட்டாங்க. அப்போது வந்து சில பேர்களோட லைஃப்பில் வந்து சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரிஞ்சிருந்ததுன்னா, இது உண்மையான லவ் தான், ஆட்டோமேட்டிக்காக வெட்டிங்குள்ளே தான் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இவங்க ஏற்கனவே நீங்கள் பார்த்த பர்சன் தான். அதாவது இந்த இந்த ஒரு பீரியட்லேயும் நீங்கள் பார்த்துருக்கலாம், அல்லது வந்து போன பீரியட், அதாவது போன ஜென்மத்தில் விட்டக்குறை தொட்டக்குறை கனெக்ஷன். ஆஹா, லெட் கோ ஆஃப் கண்ட்ரோல் இஷ்யூஸஸ். இது வந்து என்னென்னா, ஏதோ ஒரு விஷயத்துக்கு வந்து பிடிச்சி வச்சு நிற்கிறீங்க. எனக்கு இதுக்கு உண்டான தீர்ப்பு எனக்கு கிடைக்கணும், இதுக்கு உண்டான எனக்கு உண்மையான விஷயம் நான் தெரிஞ்சுக்கணும், உடனே தெரிஞ்சுக்கணும்னு ஏதோ ஒரு விஷயத்துக்கு கண்ட்ரோல் எடுக்கிறீங்க. அந்த சுச்சுவேஷனை அப்படியே விடுங்க. அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கண்ணு முன்னாடி கடவுள் போட்டு உடச்சிருவார். ஏதோ ஒரு விஷயம் இங்கே தப்பாக இருக்குது, நான் கண்டுபிடிக்கணும், நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறீங்க. கடவுளே எல்லாத்தையும் ஓப்பனாக போட்டு உடச்சிருவார். அது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிய வரும். அவங்களால எந்த விதமான தப்பும் இனிமேல் உங்களுக்கு செஞ்சுட்டே இருக்க முடியாது. இது கடவுளோட டிவைன் தீர்ப்பு. அதனால் நான் அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அழுதுட்டுலாம் நிற்கிறாம, கடவுளே அந்த வேலையை செஞ்சுருவார். கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸ் ஆகிருங்க. ஃப்ரீயாக ரிலாக்ஸ் ஆகிருங்கிற ஃப்ரீ யுவர் செல்ஃப்னு வந்துச்சு. இட்ஸ் டைம் டு டேக் பேக் கண்ட்ரோல். அப்போ வந்து உங்கள் கண்ட்ரோலை வந்து யார் மேலேயாவது வச்சுட்டே இருந்தீங்க, உங்கள் சந்தோஷத்தை யார் மேலேயாவது வச்சுட்டே இருந்தீங்க, உங்கள் நிம்மதியை யார் மேலேயாவது வச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா, அவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க, எல்லாமே சேர்ந்து ஓடும். அப்போது நம்ம வந்து தொப்பக்கடின்னு கீழே விட வேண்டியதான். அப்போது ஃப்ரீயாக விடுங்க. யார் இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம வாழ்க்கை இருக்குது. ஏன்னா தனியாக தானே வந்திருக்கோம், தனியாக தானேங்க ஃபேஸ் பண்ணி வந்திருக்கோம். கோடிக்கணக்கானவா இல்லை லட்சக்கணக்கான ஸ்பெர்ம்லேருந்து அம்மா வயிற்றில் ஒரே ஒரு ஸ்பெர்ம் தானேங்க போராடி அது வந்து அந்த கருவறைக்கு சென்று ஒரு குழந்தையாக உருவாகுது இல்லைங்களா? அப்போ இருந்த வீரியம் எங்க, அப்போ இருந்த தைரியம் எங்க உங்களுக்கு? தனியாக தானேங்க போராடி வந்தீங்க. எந்த உலகம் என்ன தெரியும் உங்களுக்கு? உங்களுக்கு ஏதாவது படைச்சி வச்சுருக்கா கடவுள்? உங்களுக்கு அறிவு இருந்ததா, நாலேஜ் இருந்ததா, பிரெயின் அப்போ இருந்ததா? ஒன்றுமே தெரியாதப்பயே உங்களை கடவுள் பாதுகாத்திருக்காரு. நீ என்ன செய்யணுங்கிற ஒரு அந்த ஒரே ஒரு ஸ்பெர்முக்கு வந்து தெரிகிற ஒரு விஷயம். ஏன் உங்களுக்கு வந்து இந்த லைஃப்னால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஆன்மீக பாடம்லாம் லெசன் கற்றுக்கிறதுக்கு வந்திருக்கீங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் ஏன் அதுக்குள்ளே போகிறதுக்கு மறுக்கிறீங்க? அப்படின்னா தனியாக இருக்கும்போது மட்டும்தான் ஸ்பிரிச்சுவல் லெசன் வந்து இங்கே வந்து தெளிவாக படிக்க முடியும். நீங்கள் தனியாக இருக்கிறதே சாபமாக நினைக்கிறீங்க. ஐயோ என் பர்சன் விட்டு போயிட்டான், நான் இனிமேல் தனியாக என்ன பண்ணுவேன், என்னால் முடியலையே, என்னால் சம்பாதிக்க முடியாதே, பிள்ளைங்களை வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்? எல்லாராலையும் எல்லாமே செய்ய முடியும், எல்லாராலையும் எல்லாமே சாதிக்க முடியும். நீ வந்து பெண்ணாக வந்து நீங்கள் பார்க்காதீங்க, தனிப்பட்ட ஒரு ஆணாக பார்க்காதீங்க. இங்கே எல்லாமே சோல் தான். உங்களால் செய்ய முடியாத ஒன்று இந்த உலகத்தில் கிடையாது. ஏன்னா கடவுளோட டிவைன் சைல்டு நீங்கள். அப்போது உங்களோட கெப்பாசிட்டி, உங்களோட எபிலிட்டி என்னன்னு இந்த கஷ்ட காலத்தில் தான் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். தனியாக நின்று உங்களால் என்னென்ன செய்ய முடியும்? தனியாக நின்று நிறைய பேர் இந்த நாட்டில் வந்து சேவை பண்ணியிருக்காங்க. நம்ம பார்த்துருக்கோம், பெரிய பெரிய தலைவர்கள் தனியாக இருந்து தான், தனியாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து தான் அவங்க சாதிச்சிருக்காங்க அப்படின்னு. அப்புறம் அவங்களும் நம்மளை மாதிரி மனுஷங்க தான். அவங்களுக்கு தனியாக வந்து ஒரு ஸ்பெஷலாக ஹெலிகாப்டர் வச்சு இந்த உலகத்தில் வந்து பிறக்க வச்சு அவங்கள தனியாக எல்லாமே தனி ஸ்கூலு, எல்லா தனி பாடம், கஷ்டமே இல்லாமல் கஷ்ட நஷ்டம் இல்லாமல் வளர்ந்து வந்ததெல்லாம் கிடையாது. யாராக இருந்தாலுமே, இந்த நாட்டை ஆளக்கூடிய ராஜாவாக இருந்தாலுமே, மந்திரியாக இருந்தாலுமே, இந்த நாட்டை ஆளக்கூடிய தலைவராக இருந்தாலுமே, அவர் சந்தித்து வந்த அத்தனை ஒரு விஷயங்களும் ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு நிறைய விஷயங்களை தாண்டி தாண்டி வந்ததுக்கப்புறம் தான் அவர்களுக்கு அந்த ஒரு பதவியே கிடச்சிருக்குங்க. அப்போது நம்மளை வந்து எதையும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி எது பின்னாடியும் நம்ம வந்து போகவே கூடாது. எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிருங்க. வாழ்க்கையில் கஷ்டம் வரதுக்கு காரணம் எக்ஸ்பெக்டேஷன் வேணாம், தேவையில்லாத குழப்பம் வேண்டாம், அடிக்ஷனில் போகாதீங்க. யாரும் நம்மளை தாண்டி வேறு எதுவும் முக்கியத்துவம் இல்லை. அப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கார்டெல்லாம் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இந்த ரொமான்டிக் ஏஞ்சல் கார்டு சிவாப்பாவோட கைடன்ஸ் எடுத்துகிட்டு முடிச்சிடலாம்.
இந்த மாதிரி 108 இந்த மணி ஸ்படிக மணியில் வாங்கிக்கோங்க. இல்லை ருத்ராட்ச மணியில் வாங்கிட்டு என்ன பண்ணுங்கள், இந்த கார்டு இது வரைக்கும் வந்த மாதிரியே தெரில, வந்திருக்கும்னு நினைக்கிறேன், முன்னாடி வந்துருச்சு. இந்த ருத்ராட்சம் பிரேஸ்லெட் இருக்குங்க, துளசி மணியும் ருத்ராட்சம் பிரேஸ்லெட் கலந்தது இருக்குது. அதே மாதிரி மணியும் இருக்குது, தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. இது நீங்கள் சிவ ஜபம் வந்து பண்ணும்போது என்ன ஆகுது, ருத்ராட்சம் வந்து மந்திரம் சொல்லி ஓம் நமச்சிவாயன் நம்ம அந்த ருத்ராட்சம் மணிலே நம்ம சொல்லும்போது ரொம்ப பாசிட்டிவிட்டியான நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும். இதை வந்து ப்ராக்டிஸாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும், தினமும் பண்ணுங்கள். அது ஒரு பவர்ஃபுல்லான மந்திரம். ஓம் நமோ பகவதே ருத்ராயே அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் வரல, வாயில் வரல, எனக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியல அப்படின்னா ஓம் நமச்சிவாயா, இது ஈஸியாக இருக்கும், இதை சொல்லுங்கள். இதை நீங்கள் நிறைய சொல்ல சொல்ல உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நிறைவேற போகுதுங்க. அதனால் நிறைய பேருக்கு வந்து சேஞ்சஸ் நடக்கும். சில பேருக்கு வந்து ஒரு நபரை விட்டுட்டு கிளம்பி வேற ஒரு மனப்பக்குவத்துக்குள்ளே போகிற மாதிரியும், வேற ஒரு இடத்துக்கு இது கிடைக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் மனசை மாற்றிக்கிற ஒரு ஸ்டேஜ் கூட வரும். அதை தாங்க முடியாமல் சில பேர் அப்படி தான் இருக்கும், கஷ்டமாக கொஞ்சம் நெஞ்சம் கடவுளை பிடிச்சிட்டு வெளியில் வாங்க. நிறைய பேருக்கு இது லைஃப் லெசன் தான். அதனால் இந்த ஒரு விஷயம் வந்து எல்லாருமே கோத்ரூ பண்ணி தான் ஆகணும். லைஃப் எக்ஸசைஸ் இது, லெசன் எக்ஸசைஸ் தான் இது. ஓம் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஓம் சாண்டிங் போட்டிங்கன்னா யூடியூப்பில் நிறையா வரும். அது யூனிவர்சலோட சவுண்டு, யூனிவர்சலோட சவுண்டு. அப்போது இதெல்லாம் தாண்டி, இந்த உலகத்தெல்லாம் தாண்டி நம்ம மேலே போக போக அந்த யூனிவர்ஸில் கேட்கக்கூடிய ஒரே மந்திர வார்த்தை என்னென்னா ஓம் அப்படின்னு இந்த வார்த்தை மட்டும்தான் ஒலிச்சிட்டே இருக்குங்க. இது வந்து பிரணவ மந்திரம். அதனால தான் எந்த ஒரு மெடிடேஷனோ மூச்சு பயிற்சியோ எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓம் சாண்டிங் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு முன்னாடி கிரவுண்டிங் மெடிடேஷன் இருக்கணுங்க. அப்போது மெடிடேஷன் கிளாஸும் போயிட்டுருக்கு, ஹீலிங் கிளாஸும் போயிட்டுருக்கு, டேரோ கிளாஸும் போயிட்டுருக்கு, பர்சனல் ரீடிங்கும் போயிட்டுருக்கு, எனர்ஜி ஹீலிங்கும் போயிட்டுருக்காங்க. உங்களுக்கு எந்த விஷயத்தில் நீங்கள் பிளாக்கேஜாக இருக்கீங்க, எந்த இடத்துல நீங்கள் அழுதுகிட்டே நிற்கிறீங்க, எந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கவுன்சிலிங் வந்ததுக்கப்புறம் தான், பேசினதுக்கப்புறம் தான் நீங்கள் இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்னு என்னால் கவுன்சிலிங் கொடுக்க முடியும். ஸோ கவுன்சிலிங் ஸ்லாட் வந்து ஒன்று புக் பண்ணிக்கோங்க. எப்பயும் வந்து நம்மளும் நல்லா வாழணும், மற்றவங்களையும் வாழ வைக்கணுங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.